ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. திடீர்னு அவர் கூப்பிட்டு அந்த ஸ்டைல் கொடுக்கும்போது பதட்டமும் இருந்தது எனக்கு. அது பாடும்போது எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் ஒரு தைரியம் வர வச்சுட்டு ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட் சாங்கு, அது இல்லாமல் பாலு மகேந்திரா சாரோட டைரக்ஷன்ல வந்த படம். தனுஷ் அவர்களுக்கு நான் மறுபடியும் பாடுறேன். நான் எஸ்பிபி அங்கிள் ஒரு வாட்டி சொன்னார், அம்மா டிவோஷனல் ஃபீல்டில் பெருசாக யாருமே இல்லைம்மா, நீ இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால டிவோஷனலில் கொஞ்சம் உன்னோட கவனத்தையும் செலுத்து, உனக்கு டிவோஷனலில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் எல்லாரும் ஈஸ்வரியம்மா என்னதான் கிளப் சாங் மாதிரி பாடி இருந்தாலும் தனி முத்திரை அவங்களுக்கு வந்து டிவோஷனல்ல இருக்கு. அந்த அம்மா மாதிரி ஒரு டிவோஷனல் பாட்டு வந்து அந்த ஸ்டைல் வந்து யாருமே கிடையாது. தக தக பாடும்போது அழுதுட்டேன் சார். நான் தக தக பாடுறேன், அம்பாளும் சிவனும் வந்து அந்த நடனம் ஆடிட்டு வர்றது சார், அப்படியே எனக்கு பாடவே முடியல சார். அதுக்கப்புறம் தொண்டை அடைச்சிருச்சு எனக்கு. வங்க தோட்டம் அலுப்பூ காடா కొంగు బట్టి లాగాడే సందు చూసి సైగే చేసి గోల చేసాడే. த்ரோட், ஆனால் எனக்கு அது சாப்பிட்றதுனால எனக்கு இந்த த்ரோட் பாழாயிடுச்சு அப்படின்றதுலாம் இல்லை சார். என்னோட ஹெல்த்துக்காக அது எல்லாமே லக்ஷ்மணனோட ஐடியா தான் சார். அது எல்லாமே அவரோட ஐடியா தான். அவர் 36 hours பண்ணும்போது நகமும் சதையும் மாதிரி சார். அதாவது நான் அப்படி ஒரு பிரதர் லவ் வந்து நான் பார்த்ததே கிடையாது சார். அவங்க இரட்டையர்கள். இது ஏன் நீ பண்ண, இது நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்ற டிஸ்கஷன்லாம் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு சார். கடன் தொல்லையினாலதான் அவரால் சொல்லிக்க முடியாது போயிட்டாருன்னு செய்தி சார். கடன் எல்லாருக்கும் தான் சார் இருக்கு. கடன் எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு இல்லை. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் எல்லாருக்கும் இருக்கு சார். ஆனால் எனக்கு அவர் மேலே இருக்க மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. நான் கலைமாமணி வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட தான் காமிச்சேன். அந்த மாதிரி கலைமாமணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோட வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷப்பட்டவர் அவர். அவங்க ஃபேமிலியும் நினைக்கல. போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்படி ஆவாங்க அப்படின்னு நினச்சி ஒரு செகண்ட் நினச்சிருந்தேன். கச்சேரியில் பாடுற ஒரு பொண்ணு, சினிமா துறையில் இருக்க பொண்ணு வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு வந்து அது செட் ஆகாது. இப்போ ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்து பண்ணுற எத்தனையோ திருமணங்கள் சார். நான் யாரையும் புண்படுத்தவோ இதுவோ விரும்பலை. எத்தனையோ பொருத்தங்கள், 10 பொருத்தம் பார்த்து 9 பொருத்தம் சரியாக இருந்தது. ஆனால் என்னன்னு தெரியல, கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் பிரிஞ்சுட்டாங்க. நான் வந்து கல்யாணம் ஆன உடனே கேட்டேன், எங்க நான் இங்கே காது குத்திக்குவாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொன்னார், அம்மா எனக்கு பிடிக்காதுமா, உனக்கு பிடிக்கும்னா குத்திக்கமான்னார். இன்னை வரைக்கும் நான் குத்திக்கல சார். தூது வருமா தூது வருமா அந்த பாட்டு, ஐயோ நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல சந்தோஷமா பொறிக்கிற சாமி, அந்த பாட்டு இப்ப நல்லா இருக்கே. இந்த பாட்டு நல்லா இருக்கே. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்று அற்புதமான பாடகி மாலதி லக்ஷ்மண் அவர்களை சந்திக்கிறோம். அவர் தென்னிந்திய பின்னணி திரை இசை உலகில் 37 ஆண்டு காலமாக தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தவர். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாங்க சார். சுஜாதா, சித்ரா, அதுக்கு முன்பு ஸ்வர்ணலதா, இப்ப ஸ்ரேயா கோஷல், இந்த வரிசையில் வந்திருக்க வேண்டியவர் மாலதி. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் நீங்க எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஐடென்டிட்டி உண்டு, தனித்துவம் உண்டு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு ஐடென்டிட்டி உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பாடகி ஏன் வந்து தமிழ் திரையுலகமும் சரி, தெலுங்கு திரையுலகமும் சரி, ஏன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை? அதில் உங்களுக்கு வருத்தம் உண்டா? இல்லை சார், வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாகவே. இல்லை, நீங்கள் சொன்னவங்கலாம் ரொம்ப ஜீனியஸ் சார். அவங்க எல்லாமே நான் ரொம்ப அவ்வளோ அளவுக்கு நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்டு எனக்கு அந்த வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா எனக்கு சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம மேடை இசைத்துறையிலேருந்து நம்ம போனவங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் கிடைச்சி மக்கள்கிட்ட வந்து அது ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது சார். ஏன்னா இந்த பாட்டு கேட்கும் போதே இப்போ நான் தான் பாடியிருக்கேன் அப்படின்ற அந்த அடையாளம் எனக்கு இருக்கு இல்லைங்களா. இப்போ இவங்க தான்ப்பா இது பாடியிருக்காங்க, மன்மதராசா, கும்பிட போனது இவங்க தான் பாடியிருக்காங்க அப்படின்ற ஒரு அடையாளம் எனக்கு கிடைச்சது இல்லை சார். அதுவே எனக்கு இந்த, ஏன்னா எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்த இசைத்துறை சார். அந்த இதில் அந்த கடல்ல, அவ்வளோ பெரிய கடல்ல நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய. நீங்க மாடஸ்டா பேசுறீங்க. உண்மை என்னன்னா,
உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் கேட்டேன். இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் சார், நான் வர்ற வரைக்கும் நெறைய பாடகர்கள் அவ்வளோ பாடகர்கள் இல்ல. ம். உண்மையா சொல்லணும்னா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பாடகர்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. நெறைய பாடகர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இப்ப புதுசு புதுசுன்னு போகும்போது, நம்ப யூஸ் பண்றதுன்றது மேபி வேணா குறைஞ்சிருக்கலாம். இல்ல இதுல என்ன விஷயம்னா, ஒரு சுஜாதா மாரி, சித்ரா மாரி குரல்கள் நெறைய வந்து சூப்பர் சிங்கர்லாம் இறங்கிட்டே இருக்கு. அந்த மாரி குரல். ஆனா ஒரு மாலதி குரல்ங்கிறது ரொம்ப அபூர்வம் இது. அந்த ம். காலத்துல வந்து பெங்களூர் ரமணி அம்மா, கே.வி. சுந்தராம்பாள் ஓகே சார். அந்த மாரி குரல் இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்ல ஓரளவு அருணா சாய்ராம், ஆ. ஃபுல் த்ரோட்ல பாடுறவங்க, ஓப்பன் வாய்ஸ்ல பாடுறவங்க. எவ்வளோ பேர் வந்தாலும், அந்த உங்கள மாரி வாய்ஸ் வரல. ஆம்பளைல சொல்லலாம் ஒரு டி.ஆர். மகாலிங்கம், பாகவதர் மாரி சொல்றேன். ம். அந்த மாரி வாய்ஸ்ங்கிறது வரவே இல்ல. ஆ. அது எப்பயோ அத்தி பூத்தாப்புல ஒண்ணு இருக்கு. அந்த மாரி ஒரு வாய்ஸ் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கு. ம். உங்கள மாரி நெறைய பேர் வரல. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஆரம்பத்திலேயே ஐட்டம் சாங் பாட ஆரம்பிச்சதுனால, உங்கள வந்து வேற மாரி உங்கள வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களோ? அதாவது உங்களுடைய ரியல் டேலண்ட் என்னன்னு தெரியாத, ஐட்டம் சாங்னா மாலதி பாட்டம் அப்படிங்கிற லெவல்ல நிறுத்திட்டாங்களா? அந்த காலத்துல ம். எல்லாரும் சரி பண்ணாங்களே. ம். பட் அது நீங்க சொல்றது கரெக்ட் சார். என்னன்னா சினிமாவுக்குன்ற ஒரு இதுவே இருக்கு சார். ஒரு விஷயத்துல யார் வெற்றி அடையறாங்களோ, அதையே அப்படியே கொஞ்சம் காலங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே வரும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு போலீஸ்காரனா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. தொடர்ந்து அவருக்கு போலீஸ் வேடங்களே வரா மாரி இருக்கும். ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஒரு கிளப் டான்ஸ் மாரி ஒரு யாராவது நடிகை ஆடியிருப்பா. தொடர்ந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். ஆமா, ஆமா. இப்ப அந்த அது மாரி இப்ப கிடையாது. இல்ல, இப்ப இல்ல. இப்ப அந்த மாரி கிடையாது. ஏன்னா ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா வந்து ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போற மாதிரி காலங்கள்லாம் இருக்கு. நீங்க சொன்ன அதே உதாரணத்த எடுத்துக்கிறேன் சார். எல்ஆர் ஈஸ்வரி அம்மா என்னதான் கிளப் சாங் மாதிரி பாடியிருந்தாலும், தனி முத்திரை அவங்களுக்கு வந்து டிவோஷனல்ல இருக்கு. ஆமா, ஆமா. அந்த அம்மா மாதிரி ஒரு டிவோஷனல் பாட்டு வந்து, அந்த ஸ்டைல் வந்து யாருமே கிடையாது. ஸோ மேபி எனக்கு அதா அமைஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் என்னதான் எனக்கு இந்த மாதிரி அ ரிதம் சைடான பாடல்கள் வந்திருந்தாலும், ஒரு டிவோஷனல் சைடுன்றது எனக்கு ஒண்ணு ஒண்ணு நானா உருவாக்கிக்கிட்டேனா, இல்ல அதுவா உருவாயிடுச்சான்னு ஆமா. எனக்கு தெரியல சார். ம். பட் நான் நெறைய டிவோஷனல்ல நெறைய நான் பாடியிருக்கேன் நெறைய சார். பண்றீங்க. நெறைய பாடியிருக்கேன், பாடிட்டு இருக்கேன் இப்போ. என்னோட தெரியாத இன்னொரு சைடு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா? இவங்க சினிமால மட்டும் தான் பாடியிருக்காங்க. இந்த இல்ல மாதிரி நீங்க பக்தி பாடல்கள் தான். பாடல் நெறைய பாடியிருக்கீங்க. நெறைய பாடியிருக்கேன் ஆமா. சார். நெறைய நிகழ்ச்சிகளும் பண்றேன். நெறைய கோயில்கள்லயும் பாடுறேன். சொல்லப்போனா உங்க தக்க தக்காத எனவங்கிறது ரொம்ப ஹிட் அது. ஆமா, அந்த பாட்டு ஆமா. ரொம்ப ஹிட். அது மாரி நெறைய பாடியிருக்கேன். நெறைய பாடியிருக்கேன் சார். நெறைய ஆனா பாடியிருக்கேன். நீங்க வந்து இளையராஜா தான் உங்கள முதல்ல சாஃப்ட் மெலோடிய குடுத்தாரு. ஆமா, ஆமா. இல்லையா? ஆமாங்க சார். அது அ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பாடலும் ஒரு கூட கனா எனக்கு. காலம்னு நெனைக்கிறேன். அது ஒரு கனாக்காலம். தனுஷ் அவர்கள் நடிச்சது. ஆமா. ஆ அதுல வந்து ஒரு அருமையா அது அந்த குரல கேட்டா அது மாலதியா அப்படின்னு சந்தேகமா இருக்கும். ஆமாங்க சார். அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மேபி எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாரி பாடல்களே பாடிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவர் கூப்பிட்டு அந்த ஸ்டைல் குடுக்கும்போது, ஒரு ஒரு பதட்டமும் இருந்தது எனக்கு அது பாடும்போது. எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு தைரியம் வர வச்சுட்டு, ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட்டு சாங்கு. ம். அது இல்லாம பாலு மகேந்திரா சாரோட டைரக்ஷன்ல வந்த படம். ம். தனுஷ் அவர்களுக்கு நான் மறுபடியும் பாடுறேன். மன்மதராசாக்கு அப்புறம் அவருக்காக பாடுறேன். ம். ஒரு பதட்டம் இருந்தது எனக்கு. பட் இருந்தாலும் ஒரு தைரியம் வந்து ராஜா சாரே எனக்கு அந்த நேரத்துல குடுத்தாரு. ம். ஏன்னா, அவருக்கு முன்னாடி தான் பாடுற ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு சரி, சரி. வாய்ஸ் ரூம்ல போயோ, தனியா நின்னோ பாடல. அவர் முன்னாடியே மைக் போட்டு தான் பாட வச்சாரு. சிறு சிறு திருத்தங்கள்லாம் இருந்தது நான் பாடும்போது. ரொம்ப அழகா அத வந்து சொல்லிக் குடுத்தாரு எனக்கு. ம். பொறுமையா சொல்லிக் ம். குடுத்தாரு. ஏன்னா ரொம்ப புதுசு நான் பதட்டப்படுறேன் ம். அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. ஸோ, அப்போ சுந்தரராஜன் சார் சொல்லிட்டு அவர் தான் வந்து பாட்டெல்லாம் சொல்லிக் குடுப்பாரு நம்மளுக்கு. ஸோ, ஒரு நாள் ஃபுல்லா இருந்து காலையில போய் மதியம் வரைக்கும் அந்த பாட்ட கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் போய் பாடுனேன். ரொம்ப வித்தியாசமான பாடல் அது சார் இல்ல. அது. ஒரு ஒரு லைன் பாடலாமா? அது கண்டிப்பா. "உன்னால தூக்கம் கெட்டு போச்சு, உன் கண்ணால காந்தம் ஏறி போச்சு. சின்ன பையா, சின்ன பையா, நான் சொல்லி தந்தா கத்துப்பியா, கட்டிப்புடி சுட்டி பையா, சுட்டி பையா, இது ஒத்திகையா, ஒத்திகையா, தர தரரர தரரர தருருரு துருருரு துருருருரு." அப்படின்ற ஒரு பாடல் சார். நல்லா இருக்கே. ரொம்ப ம். அருமையா இருக்கே. ஆமா சார். ஒரு அதுல மென்மையான இப்ப பாட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள மாரி டேலண்டட் சிங்கர்ஸ் நெறைய பேரு இருக்கீங்க இப்ப. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நெறைய சூப்பர் சிங்கர்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. வெவ்வேறு சேனல் வழியா வந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு சினிமால வந்து யார் யாரையோ பாட வைக்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏன்னா, உங்கள மாரி நெறைய சிங்கர்ஸ் ரெடியா இருக்காங்க, பாடுறதுக்கு. எந்த மாரி வேணாலும் பாடுவீங்க நீங்க. எந்த ஜானர்ல வேணா பாடுவீங்க.
ஒரு பக்கம் பார்த்தா விஷால் பாடுறாரு, தனுஷ் பாடுறாரு, சந்தானம் பாடுறாரு. அவங்க ஹீரோக்கள் பாடுறதுக்கு ஹீரோக்களே பாட வைக்கிறாங்க. ம், இல்லன்னா வந்து அந்த மியூசிக் டைரக்டரே பாடுறாரு. பாடுறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னொரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு பாட வைக்கிறாரு. ம். இல்ல சார், அது ஒரு ட்ரெண்ட் மாரி ஆயிடுச்சுங்க சார் இப்போ. அப்ப இந்த பாட்டை வந்து உங்கள மாரி நல்ல ஒரு செலிபிரிட்டி லெவல்ல உள்ளவங்களும் பாடுவாங்க. சாதாரண ஒரு பையனும், புது பையனும் பாடுவான். நல்லா பாடுவான். அப்படி இருக்கும்போது, யாரோ ஒருத்தர்ட்ட குடுக்குறது எந்த விதத்துல நியாயம்? அவங்க வந்து அவங்களுக்கு மேலேயும் மாட்டேங்குது குரலு, கீழயும் சரியா பேஸுக்கும் வர மாட்டேங்குது. ம். என்னமோ ஒரு மாரி பாடுறாங்க. என்ன விஷால் பாடுறாரு, சந்தானம் பாடுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு டேக் தான் இருக்கு. அந்த இல்லப்பா, குரல் அது வேண்டாமா? கரெக்ட் தான் சார். அது என்னன்னா, இப்போ அவங்க ஆல்ரெடி நடிக்கிறாங்க. இப்ப இசையமைப்பாளர் இசையமைக்கிறாரு. இப்ப எப்படி எனக்கு ஒரு மன்மதராசா கிடைச்சு என்னோட வாழ்க்கையே மாத்துச்சோ, ம். அந்த மாரி ஒரு பாட்டு வந்து ஒரு பாடகருக்கு கிடைக்கும்போது, ஆ. அவங்களோட வாழ்க்கை மாறும். ஏன்னா, அதுக்கான தேடல்கள்ல இருக்காங்க. நெறைய பேர் ஆமா, இருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. நெறைய பேருக்கு தேடும்போது வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சிலர் கிடைக்காம அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அந்த தேடல்லயே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேடல்ல இருக்கவங்களுக்கு அந்த ஒரு பாடல் கிடைச்சதுன்னா, அவங்க லைஃப்பயே மாத்தும். பட் இப்ப ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா சார், புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு புதுசு வேணுன்றாங்க. சினிமா ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே அப்படி ஆயிப்போச்சு சார். ம். அதனால அது வந்து இப்ப நம்ம இந்த துறையில இருக்கிறதுனால, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பர் சிங்கர்லேருந்து நெறைய சிங்கர்ஸ் வராங்க. அதுல ஒரு சிலர் எல்லாராலயும் சினிமால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அது பெரிய கேள்விக்குறி தான் சார். ஒரு சிலரால ஜெயிக்க முடியும். பட் தொடர்ந்து அவங்க எப்படி இருக்காங்க, தன்னை எப்படி மெருகேத்திக்கிறாங்க, அப்படின்றத வச்சு தான் சினிமா வந்து நிர்ணயிக்கும் அவங்கள. ம், ம். அவங்கள வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். இப்ப கமல் சார் எடுத்துக்கோங்க. கமல் சார் சின்ன குழந்தையிலேருந்து இப்ப வரைக்கும் சினிமா சம்பந்தமான விஷயத்திலேயே தான் இருக்காரு அவரு. ஆமா, ஆமா. நான் கூட உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, 13 வயசுல பாட வந்தேன். பாடுறத தவிர எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. ஸோ லைட் மியூசிக்ல இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பு கிடைச்சது. சினிமால பாட வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கான ஒரு ட்ராக்கா ஏன்னா எஸ்பிபி அங்கிள் ஒரு வாட்டி சொன்னாரு. "அம்மா அ டிவோஷனல் ஃபீல்ட்ல பெருசா யாருமே இல்லம்மா. நீ இந்த பாட்டெல்லாம் பாடுறதுனால டிவோஷனல்ல கொஞ்சம் உன்னோட கவனத்தையும் செலுத்து. உனக்கு டிவோஷனல்ல நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாரி பெரியவர்களோட ஆசீர்வாதமா என்னன்னு தெரியல. எனக்கான அது ஒரு ரூட்டா கூட அமைஞ்சிருச்சு. நீங்க கேட்ட கேள்வி வந்து பாடகர்கள் வந்து இவ்ளோ பேர் இருக்கும்போது, ஏன் ஹீரோக்களும், ஏன்னா இசையமைப்பாளர்களும் உங்களுக்கு பாடுறாங்க. உங்க வாய்ஸ்ல எவ்வளோ டைனமிக்ஸ் இருக்கு. நீங்க சாஃப்ட் மெலடியும் தர்றீங்க. ஃபுல் த்ரோட்டாவும் கத்தி பாட உங்களால முடியும். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர போய் பாட வைக்கிறதுங்கிறது என்ன நியாயம் அது? அது ட்ரெண்ட் மாறும் சார். எல்லாமே இப்ப மாறிட்டு வரதுனால அதுவும் மாறும் கண்டிப்பா. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ம். இன்னும் ஒரு பக்கம் சென்னையிலயும் இவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க. இத ம். விட்டுட்டு என்ன செய்றாங்கன்னா, எங்கேருந்தோ ஸ்ரேயா கோஷலையும், இன்னொருத்தரையும் புடிச்சிட்டு வராங்க. எங்கேருந்தோ கொண்டு வராங்க. அவங்க நல்லா பாடுறாங்க. ஆ. பெங்கால்லேருந்து கொண்டு வராங்க, பாம்பேலேருந்து கொண்டு வராங்க. கைலாஷ் கெர்ங்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் சொல்லி தரதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. அந்த 4 லைன சொல்லி ஆமாங்க தரதுக்கு. சார். அது அது கொஞ்சம் வேணா நம்ம பாடகர்கள் எவ்வளோ பேர் இங்க இருக்காங்க. ஆ, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து ஒரு பாட்டுல இப்போ 2 பேர் கூட பாடுற மாதிரிலாம் இருக்கு சார். அது ஆமா. மாரி கூட ஒரு 2 லைன் கொடுத்தா அவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. இந்த பாட்டுல நானும் பாடியிருக்கேன். ம், அப்படின்ற மாரி சொல்லிப்பாங்க பாடகர்கள்லாம். ம். ஸோ அது மாதிரி குடுக்கலாம் சார். இப்போ ஆனா முதல்ல பார்த்தீங்கன்னா சார், ஃபோக் சிங்கர்லாம் பெருசா வெளியில தெரியாம இப்ப இருந்தாங்க. இப்ப தெரியுது. இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது இப்ப கொஞ்சம் கொஞ்சம். அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா, இந்த மண்மனம் தோட பாடுற பாடகர்களுக்கெல்லாம் இப்ப நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அவங்க கிராமிய இசை பாடுறவங்கலாம் கூட இப்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. அந்த மாரி இப்போ நீங்க சொன்ன மாரி நார்த் சிங்கர்ஸும் பாடுறாங்க. பட் நம்ப சிங்கர்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் நெறைய கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப ஏன்னா சந்தோஷமா நம்ம இருக்கும். சிங்கர்ஸ்ட்ட போய் பாட சொன்னா, சில ஆயிரங்கள் குடுத்தாலே போதும். இல்லப்பா வேண்டான்னு சொல்லிட்டு பாடுறவங்க கூட இருக்காங்க சார். ஒரு ஆனா வாய்ப்பு கிடைச்சா ஆனா போதுன்ற அவங்களுக்கு வந்து பல லட்சங்கள் குடுக்கணும் ஒரு பாட்டுக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பேர் கிடைச்சதுனால, இந்த பாடுனா, இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்குமோ அப்படின்றது கூட இருக்கலாம் சார். இல்ல சினிமா துறை வந்து என்னன்னா, ஒரு நல்ல குரல நல்லா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத விட, எல்லாத்துலயுமே ஒரு மார்க்கெட்டிங் பார்க்குறாங்க. இல்ல? அதுதான் சார். எல்லாமே அப்படி ஆயிப்போச்சுங்க சார் அதனால இப்போ. என்ன ஆகுதுன்னா வந்து, உங்களுக்கு வந்து புரொடக்ஷன் காஸ்ட் எங்கேயோ போயிடுது. இது ஒண்லயும் இந்த மாரி பண்ணும்போது. பட் அது ஒரு சில படங்களுக்கு தான் சார். நெறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன படங்கள்லாம் புது பாடல்கள்லாம் பாட வைக்கிறாங்க. சில நேரம் தெரியாம போயிடுது சார் அது. ம். ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, யார் பாடகர், யார் இசையமைப்பாளர், யார் வந்து பாடியிருக்காங்கன்றது ரேடியோல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அது மாரிலாம் இல்லல்ல சார். அடுத்து போயிடுறதுனால, சில நேரம் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. யார் பாடியிருக்காங்க அப்படின்ட்டு, நம்ம போய் சில நேரம் சர்ச் பண்ணா தான் தெரியுது. யார் புதுசா இருக்கே இந்த வாய்ஸு ம். அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, நம்ம போய் அது தேட தேட வேண்டியதா இருக்கு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. தெலுங்குல உங்களுக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத் நெறைய வாய்ப்பு குடுத்திருக்காரு இல்லையா? ஆமாங்க சார்.
அவர் தான் உங்களுக்கு நிறைய கொடுத்தாரு நிறைய பாட்டு அவருக்கு பாடின எல்லா பாடல்களும் ஆல்மோஸ்ட் ஹிட் சார் எனக்கு தெலுங்குல. ம். அவருக்கு வந்து தமிழ் தெலுங்கு எல்லாம் சேர்ந்து நான் ஒரு 15 பாடலுக்கு மேல அவருக்கு நான் பாடியிருக்கேன். அவர்கிட்ட அவர்கிட்ட 15க்கு மேலேயே பாடியிருக்கேன். அதுல தெலுங்கு பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 10 சாங் அவருக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு எனக்கு. உங்களுடைய முதல் பாட்டு அந்த அமலாபுரம் ஆண்டே அமலாபுரம் அதுக்கு முன்னாடி வங்கத்தோட்ட சார். அமலாபுரம் சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அது கொஞ்சம் பாடுறீங்களா? அது வந்து ஆக்சுவலா எப்படி இந்த பாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சார், வங்கத்தோட்டான்னு ஒரு சாங் நான் பாடியிருந்தேன். சரி. அந்த பாட்டு சிரஞ்சீவி சார் கேட்டுட்டு எனக்கு இந்த பாட்டை குடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. எனக்கு இந்த பாட்டை குடுத்துருங்க. அதையும் பாடுங்களேன். వంగతోట మలుపు కాడా కొంగుబట్టి లాగాడే సందు చూసి సైగే చేసి గోల చేసాడే హే హే వంగతోట మలుపు కాడా కొంగుబట్టి లాగాడే సందు చూసి సైగే చేసి గోల చేసాడే குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே. தமிழ்லயும் வந்துச்சு சார் அது. அந்த பாடல் கேட்டுட்டு சிரஞ்சீவி சார் வந்து எனக்கு இந்த பாட்டை கொடுத்துருங்க. நல்லா இருந்தது. இந்த பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு வந்து இல்ல பாட்டு வேற படத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு தேவி சார் சொன்னதுக்கு அப்புறம் சரி அதே மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னும் போது ఆ అంటే అమలాపురం ఆ అంటే ఆహాపురం ఈ అంటే ఇచ్చాపురం ఈలగొట్టి లాగుతారు ఆంధ్రా జనం ఊ అంటే ఉంగాపురం ఊ అంటే ఊగే జనం ఏ అంటే ఎత్తు పల్లం ఏలమేస్తే వాలుదారు కుర్రాకులు పాలగొల్లి చేరినప్పుడే పిల్లడు బయట జారుడెక్కువాయిరో నాము చేరిన ఈ నాము మారున ஃப்ரெண்ட்ஷிப் இடேலு ஆகுனா ஹே அப்படின்ற பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பாடினேன் சார் அவர்கிட்ட. மாஸ்தோ பெற்றுக்கொண்டு அதுதான் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் மாயாவின்னு ஒரு படத்துல அது தெலுங்குல பாடினது. அதுக்கப்புறம் சிரஞ்சீவி சார் நடிச்ச அந்த சங்கர் தாதா எம்பிபிஎஸ் அந்த படத்துல வந்து ஏ நான் பேரே காஞ்சனமாலா நான் வயசே கரம் மசாலா அப்படின்னு ஒரு பாட்டு. அது அந்த இது சுச்சுவேஷனுக்கு வந்து சீனா தானான்னு இங்க வந்தது. அப்புறம் என் பேரு மீனா குமாரி. அது கந்தசாமில இங்க பாடினது. அது என்ன ஒரு லைன் பாடுங்க. நல்லா இருக்கும் அது கூட. నా పేరు మీనా కుమారి నా ఊరు కన్యాకుమారి పోల్దామా జట్కా సవారి చేస్తామా జల్సా కచేరి నా పట్టు 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 సుందరి ఎన தொட்டு 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 நீ புல்லரி ஏன் பே ஏன் பே ஏன் பே ஏன் பே ஏன் பே தமிழ்லயும் வந்தது சார். நிறைய பாடல்கள் அவர் தமிழ் தெலுங்கு ரெண்டுமே பாடினதுனால நிறைய பாடல்கள் தெலுங்குல ஆல்மோஸ்ட் அங்க பாடின. தேவி வந்து எப்படின்னா சார், தேவி வந்து அங்க ஸ்டுடியோல வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும். அவர் வந்து சில ஸ்டைல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாரு, எப்படி வேணும் அப்படி வேணும்னுட்டு. பட் ரொம்ப நம்மளுக்கு வந்து ஜாலியா இருக்கும் அங்க பாடுறது. எல்லா மேக்சிமம் எல்லா ரெக்கார்டிங்குமே அப்படிதான் சார் இருக்கும். பட் கூடுதலா அங்க வந்து டான்ஸ்லாம் ஆடுவார் தேவி. ஸோ அவர் நல்ல டான்ஸர். அவரு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவார் அவரு. அந்த ரெக்கார்டிங்ல பாடும்போது அங்க உள்ள இருந்து ரூம்ல ஆடிட்டு இருக்கும் போது நமக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ சிரிச்சிருவோம், அப்புறம் பேசுவோம், அப்புறம் பாடுவோம். ஸோ இப்படி ஜாலியாவே போவோம். அவரோட ரெக்கார்டிங் எல்லாமே எனக்கு. வித்யாசாகருக்கு நீங்க பாடிருக்கீங்க சார். நான் பாடாத இசையமைப்பாளர் வேணா சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் சார் பாடல, அனிருத் சாருக்கு நான் பாடல, ஆமா விஜய் ஆண்டனி சாருக்கு பாடல, ஓகே, கார்த்திக் ராஜா சாருக்கு பாடல சார். மற்றபடி எல்லா ஆல்மோஸ்ட் அப்புறம் இப்போ வந்த ஜிப்ரான் சார் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் பாடல. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாம் இசையமைப்பாளர். வித்யாசாகர் ஸ்டைல் எப்படி? வித்யாசாகர் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சார் என்னோட குரல் கேட்டுட்டு எங்கம்மா இருந்த எவ்வளோ நாளா நீ அப்படின்னு கேட்டார். அவருக்கு வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தில்னு ஒரு பாட்டு பாடினேன், மம்முட்டி சார் மூவி கார்மேகம்னு ஒரு படம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு இது வித்யாசாகர் சாருக்கு பாடின பாட்டு. அப்போ அது பாடும்போது அப்படி ஒரு என்ஜாய் பண்ணார் அவர். அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்ம குரல் வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து இவ்வளோ ரசிக்கிறாரு அப்படின்றது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அந்த குரல் ஏன்னா ரா வாய்ஸ் இருந்து, என்னோடது வந்து ஒரு ஓப்பன் வாய்ஸ்ல ஒரு ராவா பாடுற ஒரு வாய்ஸ் இருந்து. அப்போ அவர் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியமே வந்து நான் அந்த பாட்டை ஃபுல்லாக பாடினேன். ஏன்னா சரியான ஹை பிச் அது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பாடல்கள் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய பாடல்கள் அவருக்கு நான் பாடினேன். கார்மேகம்க்கு அப்புறம் வர்ணஜாலம்னு ஒரு படம், அப்புறம் பார்த்திபன் கனவு, அப்புறம் இது அன்பே சிவம்,
அப்புறம் பரமசிவம் பார்த்திபன் சொல்லிட்டு. கனவு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கே. அதுதான் சார். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு மன்மதராசா வாய்ப்பு கிடைச்சது. சரி, சரி, சரி. பார்த்திபன் கனவுல வந்து ஃபோக் பாடினேன். இவரு சீர்காழி ஆமாமா. சிவசிதம்பரம் ஐயாவோட வந்து தன்னன்னா தன்னா நன்னன்னா. முத்து முத்த பெஞ்ச மழை தன்னே நன்னானே இந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நன்னானே ஆமாமா. சோ சிட்டு அந்த பாட்டு. ஸோ ஓஹோ! இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் சார். இளையராஜாட்ட நீங்க வந்து பாட போனபோது உள்ள அனுபவத்த சொல்லுங்களேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அவர்ட்ட. ரொம்ப டிசிப்ளினரின் அவருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அது பாடணும். அப்படிதான் சார் பயம் காமிச்சாங்க. ஆனா என்னோட அனுபவம் வந்து ம், ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட போகும்போது எனக்கு அதான் சொல்லுவார், வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, ம், பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி ம். கை காலெல்லாம் உதறல எனக்கு அவரை பார்க்கும்போது. நம்ம பாடிடுவோமா? நம்ம பாடினத அவர் ஓகே பண்ணுவாரா? அது படத்துல வருமா? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள இருந்தது. பாடின அனுபவம்னு சொன்னேன் இல்லைங்களா, காலையில ரெக்கார்டிங் போயிட்டேன். பாடல் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டதுக்கப்புறம் அவர் எதிர்க்கவே மைக்க போட்டாங்க. அது இன்னும் எனக்கு பயம் வந்துருச்சு எனக்கு. ம். ஏன்னா அவர பார்த்துட்டே பாடணும். அப்படின்னும்போது இன்னும் கொஞ்சம் பயமா இருந்தது எனக்கு. பாடும்போதெல்லாம் அவர் நெறைய எல்லாமே ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ எனக்கு அப்புறம் நான் சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட சார்ட்ட கேட்டேன். "சார் என் பாட்டு ஓகே பண்ணிட்டாருங்களா அவரு?" "ஆமா மேடம் முடிஞ்சிருச்சு மேடம் அவ்வளோதான்" அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நான் வெளியில சுப்பையா அண்ணாட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன். நான் பிறந்த பையன அடைஞ்சுட்டாரு. அதான் சார் பாடிட்டேன் நானு. ம். அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானு. அப்புறம் ராஜா சார் வந்து பாலு மகேந்திரா சார் கிட்ட சொன்னாருங்களாம். இது வந்து பாலு மகேந்திரா சார் என்கிட்ட சொன்னாரு. இந்த பொண்ணோட குரல் எப்படின்னா, ஆதி காலத்துல நாதஸ்வரம்லாம் வந்து கோவில்ல வாசிப்பாங்க. அப்போ ஆமா, வந்து மைக்லாம் கிடையாது ஆமா. பெருசா. அது வாசிக்கும்போது பட்டி தொட்டி எல்லா இருக்கிற எல்லா இடத்துலயும் ஆமா, கிராமத்துக்கும் ஆமா, வந்து ஆமா. அது கேட்கும் அந்த ஆமா, ஆமா. சவுண்டு. அந்த மாதிரி ஒரு டோன் இந்த பொண்ணுக்கு. அப்படின்னு வந்து என்ன இல்ல அது பத்தி ஒ சொன்னதா ஒரு அற்புதமான உதாரணம். சங்கீதம் ஆழமா தெரிஞ்சவங்க தான் அந்த மாரி சொல்ல முடியும். அப்படி சொன்னதா அவர் சார் வந்து என்கிட்ட கரெக்ட்டான வார்த்தை, சொன்னாரு. கரெக்ட்டான வார்த்தை. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிட்டத்தட்ட சார் எனக்கு. ஏன்னா நான் எங்க ஊர்ல கேட்டுருக்கேன். 10 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ நாசனம் வாசிக்கும். ஆ. அது இங்க கேட்கும். ஏதோ நம்ம பக்கத்துல எங்கேயோ வாசிக்கிறாப்புல இருக்கும். அது கேட்கும். எங்கேயோ கேட்கும். சோ அந்த ஷார்ப்னஸ் அவ்வளோதான். அது மாரி என்னோட குரலுக்கான ஒரு உதாரணமா சொன்னதா அவர் சார் சொன்னாரு எனக்கு. பெரிய ஸோ பெரிய பெரிய இது. அதுக்கப்புறம் ராஜா சாருக்கு ஒரு 11, 12 சாங் நான் பாடினேன் சார். கரகாட்டக்காரிங்கிற படத்துல கூட ஆமாங்க பாடியிருக்கீங்கல்ல? சார். ம். அது மாரி நெறைய பாடியிருக்கீங்க அப்புறம். அதுக்கப்புறம் அது ஒரு கனாக்காலம்க்கு அப்புறம் கரகாட்டக்காரியில 2 பாட்டு பாடினேன் சார். ம். அப்புறம் மல்லேப்பூன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு மூவி அதுக்கு பாடினேன். நெறைய படங்கள் பாடினேன். சிவசங்கரி சொல்லிட்டு சௌந்தர்யா மேடம் நடிச்சாங்க. அ, அதுல அ. டனனா டங்கு சொல்லோ டனனா டங்கு சொல்லோ ஹை பிட்ச் அதுவும். அது அப்படியே ஒரு பாட்டு குடுத்தாரு. லாஸ்ட்ல மாத்திரம் அனந்த் ஒரு சின்ன பிட் அதுல பாடியிருப்பாரு. ஸோ நெறைய பாடல்கள் அவர் அனந்த பாடுனாரு. நாக். ஆ அப்போ வந்து எம்எஸ்வி சார் வந்திருந்தாரு அங்க. ஓ! அப்போ அனந்த்னா கூட வந்திருந்தாரு. ம். அப்போ அது லாஸ்ட்ல ஒரு மேல் வாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, "நீ பாடிடு அனந்து" அப்படின்னு சொல்லிட்டு அனந்த்னாவ அங்க பாட வச்சாரு. ஸோ எம்எஸ்வி சாருக்கும் பாடின ஒரு ஒரு பாக்கியம் எனக்கு. அவருக்கு ஒரு டிவோஷனல் சாங் ஒண்ணு, ஒரு முருகர் சாங் பாடியிருக்கேன் சார் அவருக்கு. ம், ம், ம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் பாடின ஒரு பெரிய இல்ல மன எனக்கு திருப்தி என்ன எனக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெஹ்மானுக்கு ஹை பிட்ச் பாடுறது ரொம்ப பிடிக்கும். ம். ரெஹ்மான் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹை பிட்ச்ல தான் போவாரு. ம். இந்த இழு இழு இழுக்கிறேன்னு ஒரு பாட்டு மேபி எனக்கான பாடல் அவர் மைண்ட்ல இந்த வாய்ஸுக்குன்னும்போது கண்டிப்பா கூப்பிடுவாருன்ற நம்பிக்கையோட இருக்கேன் சார் நான். இல்ல அவருடைய நீங்க ரெஹ்மானுடைய அவருடைய அவர் ஆமா. பாடுறாரு பாருங்க. அவர் அவர் பாடுறதே பாட்டாலே எல்லாமே ஹை பிட்ச்ல இப்ப இருக்கும். வந்து காதலிக்க நேரம்னு இழு இழுன்னு இழுக்கிறேன்னு ரொம்ப ஹை பிட்ச்ல தான் பாடுவாரு. ஆ. அவர் எப்பவுமே ஹை பிட்ச்ல அவரு அந்த பிட்ச எதிர்பார்ப்பாரு அவரு உங்கள்ட்டயும். ஆ. அவரு பாடி காமிச்சுட்டு அந்த இது உங்கள்ட்டயும் எதிர்பார்ப்பாரு. நெறைய பேர் சொல்லுவாங்க, அது ரொம்ப சிரமம்னு. உங்கள பொறுத்தவரை அது சிரமமே இல்ல. அத தாண்டி நீங்க போவீங்க. ரஹ்மான் கண்ல நீங்க படலையா? அல்லது பட்டோன்னு ஏன் அவரு சரியா கவனிக்கலன்னு தெரியல எனக்கு. தெரியல சார். அது எனக்கும் ஒரு அந்த ஒரு ஏக்கம் இருக்கு. அவர்ட்ட பாடலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு எனக்கு. ம். அ ஒரு பாடகியா நான் பெரிய ஆசை நான் எப்பவுமே வச்சுட்டதே இல்ல சார். நான் நெறைய இதுல சொல்லியிருக்கேன். ஆ. நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு, ஆசைலாம் எனக்கு பெருசா நான் வச்சதே இல்ல சார் நான். ம். எனக்கு வந்த விஷயங்கள நான் சந்தோஷமா அத ஒரு கரெக்ட்டா பண்ணிட்டு போடுற ஒரு கேரக்டர் நானு. ஐயோ! நம்மளுக்கு இது வரலையே! ஐயோ! அது நம்மளுக்கு கிடைக்கலையே! அப்படின்னு எதுக்குமே நான் ஏங்குனதே கிடையாது சார் பெருசா. வந்தத இது வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டுப்பேன். இவ்ளோ போட்டிகளுக்கு நடுவுல நமக்கு இது கிடைச்சிருக்குல்ல. ம். அ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எடுத்துட்டு போயிடுவேன் சார். அதே மாரி தான் இப்போ டிவோஷனல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்ட நமக்கு, அந்த கோயிலுக்குள்ளேயே பாடுற வாய்ப்பு கடவுள் குடுத்துருக்காரு சார். இப்போ பழனி மாநாடுல பாடுனேன். அதே மாரி எனக்கு ரொம்ப ஆசை. போன வருஷம் வந்து நானு வாய் திறந்தே கேட்டேன் நானு. ஐயோ! திருவண்ணாமலையில பாடணுமே நானு அப்படின்னு சொல்லிட்டு, மயில்சாமி அண்ணாட்டயே ஃபோன் பண்ணி சொன்னேன் நானு. ஏன்னா, அவரு சொன்னாங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டுருக்கேன். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி, "அண்ணா எனக்கு இது உள்ள பாடணும்ண்ணா, எப்படியாவது ஒரு வாய்ப்பு வாங்கி குடுங்கண்ணா" அப்படின்னு. ஏன்னா நான் பெருசா யார்ட்டயும் எனக்கு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நமக்கான வாய்ப்பு வரும்போது அவங்களே கூப்பிடுவாங்க நம்ப அப்படின்ற ஒரு இது எனக்கு. அப்போ "கண்டிப்பா சொல்றேம்மா, நீ இதுவரைக்கும் சொல்லவே இல்லையேம்மா என்கிட்ட" அப்படின்னாரு. அடுத்த வருஷம் ஏதாவது வாய்ப்பு இருந்தா
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் திருவண்ணாமலை தீபத்துக்கு பாடக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சுது என்ன சார். பாட்டு பாடுனீங்க? 2 மணி நேரம் நான் தான் சார், 3 மணி நேரம் நான் தான் சார் அந்த கச்சேரி அந்த பண்ணேன். ஒரு ஒரு சாங் பாடுங்க அதுல. எல்லா பாட்டும் நெறைய பாடுனோம் சார் அங்க. ம். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலை. அண்ணாமலையே போற்றி அது ஆமா. பாடணும். ஒன்லி டிவோஷனல் தான் சார். தக தக பாடினேன். தக தக பாடும்போது அழுதுட்டேன் சார் நானு. என்னன்னா, நான் தக தக பாடுறேன். அம்பாளும், சிவனும் வந்து அந்த நடனம் ஆடிட்டு வர்றது சார். அப்படியே எனக்கு பாடவே முடியல சார். அதுக்கப்புறம் தொண்டை அடைச்சிருச்சு எனக்கு. ஆ. ஏன்னா நான் பாடுறதுக்கு அவங்க 2 பேரும் ஆடுறாங்க சார். அது அப்படி சிங்க் ஆகுது கரெக்ட்டா. அங்க ஆமா சார். அங்க உள்ள இருந்து ஒவ்வொரு சாமியா வருவாங்க சார். விநாயகர், முருகர், அம்பாள், அப்புறம் அம்பாளும், சிவனும் சேர்ந்து வருவாங்க. ம். அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மனும். அப்போ தக தக பாடுனேன். அப்போ அவங்க வரும்போதே அந்த ஆட்டத்தோட தான் சார் வருவாங்க. உங்க இது கரெக்ட்டா மேட்ச் அது ஆகுது. அப்படியே கரெக்ட்டா சிங்க் ஆயி அந்த தூக்கிட்டு வராங்கல்ல சார் அவங்க. அவங்க குஷியாயி அந்த ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார் அது. அந்த ஜாஸ்தி ஆகும்போது, அப்போ அந்த கடவுளே நம்ம பாட்டுக்கு சந்தோஷப்பட்டு ஆடுன மாதிரி எனக்கு அந்த ஒரு உணர்வு. இத விட பெருசா நமக்கு என்ன நம்மளுக்கு வேணும் இந்த உண்மையிலே. அந்த வாழ்க்கையில? அந்த 2 லைன் பாடுங்க. ஃபுல்லா வேண்டாம். சும்மா 2 லைன் பாடுங்க. எஸ் சார். தக தக தக. ஆமா. தக 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 தகவென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகவென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே. தாள வகைகளோடு மேள துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. இந்த பக்தி பாடல்களை பொறுத்தவரை கேபி சுந்தரம்பாள், பெங்களூர் ரமணி அம்மா, இந்த மாதிரி பல பாடகிகள் பாட்டை ரொம்ப அற்புதமா பாடுறீங்க. அப்படியே பாருங்க. ஏன் இதெல்லாம் நீங்க ரீக்ரியேட் பண்ணி பழைய ஜாம்பவான் மாலதியின் குரலில் அப்படின்னு ஏன் நீங்க பண்ணக்கூடாது? ஏன் பண்ணல? அது ஆக்சுவலா ஒரு ஐடியா இருந்தது சார். முன்னாடி இருந்தது எனக்கு பண்ணணும். ம். அதாவது எல்லாரோட குரல்லையும் ஒரு ஒரு பாட்டு எடுத்துட்டு, ஏதோ அவங்களோட ஹைலைட்டோ அதை எடுத்துட்டு ஒரு 5, 6 பாட்டு நம்ம வந்து ஒரு ஆல்பமா பண்ணணும்னு. அதுக்கப்புறம் இந்த ராயல்டி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வந்துருச்சு சார். ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதுக்கப்புறம் யாராவது ஏதாவது தடை சொன்னாங்கன்னா, அது சரியா வராதோ அப்படின்றதுனால. இல்ல இப்ப நான் எம்எஸ் பாப்புலரைஸ் பண்ண பாட்டை வந்து இன்னொருத்தர் பாடுறாங்க. இன்னும் ஆ, நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. கச்சேரி மேடைகள்ல சொல்றேன். கர்நாடிக் கச்சேரி மேடைகள்ல. ஆ. அது மாதிரி இதுல என்ன, அதாவது நீங்க அதே பிஜிஎம் இல்ல யூஸ் பண்ணீங்கன்னா கச்சேரியில பாடும்போது பிரச்சனை இல்லாம இருக்கலாம் சார். பட் அது ஒரு ஆல்பமா பண்ணும்போது ஏதாவது அது மார்க்கெட்டிங் பண்ணும்போது பிரச்சனை. மார்க்கெட்டிங் பண்ணும்போது யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் ஏன்னா சார். உங்களால மட்டும் அது முடியும். மத்தவங்களால முடியுமான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா நன்றி நீங்க சார். நீங்க மனசு வச்சா அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம் சார் அந்த இது ஒரு பாடல்களை. நல்ல ஒரு விஷயமா எடுத்துட்டு நான் பண்றேன் சார். கண்டிப்பா பண்றேன் சார். ம். கேபிஎஸ் அம்மா பாடும்போது ஒரு 2 பாடகிகள் தான் சார் அவங்க குரல் எடுத்து பாடுவாங்க. ம். சங்கீதான்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கோவை கமலா அம்மா இருந்தாங்க. கோவை கமலா. அவ்வளோதான். ஆமா. அவங்க தான் வந்து கேபிஎஸ் அம்மா பாட்டு நெறைய பாடல்கள் பாடுவாங்க. அதுக்கப்புறம் சங்கீதா பாடுனாங்க. அத பார்த்துட்டு தான் என் கணவர் வந்து இந்த குரல் எடுத்து பாட சொல்லி எனக்கு சொன்னது. பட் க அ கடவுள் இதில வந்து அருளால எனக்கு அந்த குரல் ஓரளவுக்கு அமைஞ்சது. அந்த அம்மாவோட பாட்டு வந்து ஹை பிட்ச் அப்போலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ் எனக்கு. இந்த அம்மா குரல் எடுத்து பாட பாட எனக்கு ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு என்னோட வாய்ஸ். அந்த குரல் வந்து சார் பாடும்போது நெறைய பேருக்கு வந்து பயப்படுவாங்க. த்ரோட் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ! ஏதாவது பிரச்சனை வந்துருமோ! அப்படின்னு சொல்லிட்டு. பட் துணிஞ்சு நான் எடுத்து பாடுனேன். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்க எடுத்து பாடுறாங்க. பட் ஓப்பனா பாடுறாங்களா அப்படின்னா, இல்ல கொஞ்சம் இல்ல, சாஃப்ட்டா இல்ல, பாடுறாங்க. இல்ல. நம்ம வந்து இந்த ஓப்பன் வாய்ஸ்ல பாடுறதுனால, நமக்கு கொஞ்சம் அது மக்களோட அங்கீகாரமும் அதில கிடைச்சதுனால, நம்ம பாட ஆரம்பிச்சுட்டோம். நீங்க சொன்னத ஒரு நல்ல ஒரு இதுவா எடுத்துட்டு நான் கண்டிப்பா அத ஒண்ணு பண்றேன் சரி, சார். நீங்க கண்டிப்பா. வாய்ஸ் வந்து இவ்வளோ ஹை பிட்ச் பாடுறீங்க. உங்க வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது. இதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷல் பயிற்சி எடுத்துக்கிறீங்களா? இல்ல சார். இதுவரைக்கும் அந்த மாரி எடுத்ததில்ல. இப்போ கொஞ்சம் என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜும் கொஞ்சம் காரணத்தினால, நமக்கு பாடுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த ஹை பிட்ச் பாடுனதுக்கப்புறம். ஏன்னா, இப்போ பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். முதல்ல இருந்தத விட இப்போ எல்லாமே கொஞ்சம் கூடுதலாயிடுச்சு சார். வெயில் பார்த்தீங்கன்னா கூடுதலா இருக்கு. மழை பார்த்தீங்கன்னா கூடுதலாயிடுச்சு. அதேமாரி பனி பார்த்தீங்கன்னா கூடுதலா நாங்க வந்து பப்ளிக் ஷோலாம் பண்ணும்போது, நம்மளுக்கு கொஞ்சம் பனிலாம் இறங்குறனால த்ரோட் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ ஃபுட்டும் கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்குல்ல சார். இந்த ஆயில் குரலுக்காக நீங்க எதுவும் தனி இல்ல சார். பிரத்யேகமா எதுவுமே எதுவுமே பண்ணதில்ல. பண்ணதில்ல சார். ஐஸ்கிரீம்லாம் எஸ்பிபி மாரி எப்போ எல்லாம் வேணா சாப்பிடுவீங்க. சாப்பிடுவேன் சார். எல்லாமே சாப்பிடுவேன் சார். ம். பட் இப்ப வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன். மேபி அந்த ஏஜ் காரணமாகவா? இல்ல த்ரோட் ஆனா எனக்கு அது சாப்பிடுறதுனால எனக்கு இந்த த்ரோட் பாழாயிடுச்சு அப்படின்றதுலாம் இல்ல சார். ம். என்னோட ஹெல்த்துக்காக நான் வெயிட் போடுறோம். நம்ப கொஞ்சம் சுகர்லாம் கொஞ்சம் இனிமேல் கண்ட்ரோல் ஆயிடணும். அப்படின்றதுனால எனக்கு சுகர் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலா இருக்கணும்.
அப்படின்றதுனால வேணா நான் சில விஷயங்கள் குறைச்சிருக்கேன் சார். நான் லாஸ்ட் வீக் கூட 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சார். ஸோ அதெல்லாம் அது அது மைண்ட் செட் தான் சார் நம்மளுக்கு அது. சரி, ஒரு காலத்துல ஏவி ரமணன், ராம்ஜி இப்படி பெரிய இசைக்குழுக்கள்லாம் இருந்தது. அப்ப எப்படி புயல் மாரி உங்க லக்ஷ்மண் ஸ்ருதி உள்ள வந்தது? லக்ஷ்மண் வந்து காலேஜ்ல அப்ப பிரசிடென்சி காலேஜ்ல வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ம். இசைக்குழு சார் அது. அப்போ லக்ஷ்மண் வந்து அவர் வந்து காம்பேரா தான் போயிருக்காரு அதுல. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் வரும்போது, யார் எடுத்து நடத்துறதுன்ற ஒரு இது வரும்போது, இவரு லக்ஷ்மண் அப்ப லக்ஷ்மண் ஸ்ருதின்னு வைக்கல, ஸ்ருதின்ற மாரி அந்த இசைக்குழு எடுத்து தலைமை தாங்கி நடத்துற ஒரு அது எத்தன வருஷம் முன்னாடி? 86ல. ஸோ அப்ப அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த அந்த பீரியடு. காலத்துல சிங்கப்பூர் குமார்ன்னு ஒரு குரூப் கூட நல்ல பாப்புலரா போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஊர் ஆஹா. சைடுலாம். இல்ல சார். அப்ப வந்து இசைக்குழுன்னு பார்த்தீங்கன்னா, உமாரமணன், ஏவி ரமணன் சாரும், அப்புறம் ராம்ஜி, நம்ம ராம்ஜி சாரு, அப்புறம் சிவராஜ் ஆனந்த்ன்னு சொல்லிட்டு ஆனந்த். அவங்க, ஆமாமா. அவங்க இசைக்குழு. அப்புறம் இவங்க கமலா காமேஷ் அவங்க ம். ஹஸ்பண்ட் இருந்தார் இல்லைங்களா? ம், ம். அ அவங்களோட இசைக்குழு. இது மாரி ஸ்ரீதர் நவராக் சார். இவங்கலாம் ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க சார் அப்போ. அப்ப இவங்க யங்ஸ்டர்ஸா வரும்போது அந்த ஒரு துடிப்பு இருக்கும்ல சார். கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அது மாரி. அப்புறம் கமல் சார வர வச்சு இனாகுரேஷன் பண்றது. இப்படி நெறைய விஷயங்கள் புதுசா பண்ணும்போது, மக்கள் கிட்ட அந்த புதுமை தானே சார் கொஞ்சம் அது எப்படி எதிர்பார்ப்பாங்க. நீங்க கரெக்ட்டா மிஸ்ஸிங்க எஸ்பிபி பாடல் மட்டும், சோக பாடல் மட்டும், இப்படி ஒண்ணு ஒண்ணு கான்செப்ட் எப்படி உருவாக்குறீங்க? அது எல்லாமே லக்ஷ்மணோட ஐடியா தான் சார். அது எல்லாமே அவரோட ஐடியா தான். அவரு 36 ஹவர்ஸ் பண்ணும்போது சொல்லும்போது கூட, நாங்கலாம் வந்து ஒரு மாரி காமெடியா தான் அவர பார்த்தோம். அது எப்படி பண்ண முடியும்? 36 மணி நேரம் நம்மளால எப்படி தொடர்ச்சியா கச்சேரி பண்ண முடியும்? அப்படின்னும்போது அத நடத்தி காமிச்சாரு. அதுதான் சார் டைரக்டர்லாம் ஓ! இருக்காங்கல்ல சார். அவங்க கற்பனையா நினைக்கிறது தானே சார் இது யார் காட்சியா கற்பனை? எடுத்துட்டு வராங்க. ராமன் கற்பனையா இருக்குமா? லட்சுமணன் 2 கற்பனை? பேரோட சார். 2 பேருமே இவரு சொன்னா பார்த்தீங்கன்னா, அவரு ஏத்துப்பாரா? ராமன் ஏத்துப்பாரா? நகமும் சதையும் மாரி சார் அவங்க. ம். அதாவது நான் அப்படி ஒரு பிரதர் லவ்வ வந்து நான் பார்த்ததே கிடையாது சார். அவங்க ம். இரட்டையர்கள். நான் கூட பயணிச்சதுனால, அவங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த பிரதர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். இவரு நெனைக்கிறத அவர் செயலாக்குவாரு. நீங்க சொல்றப்பலாம் இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பான்னு சொல்ல மாட்டாரு. அண்ணன் சொன்னா தம்பி வந்து அண்ணன் சொன்னா தம்பி கேட்டுப்பாரு, தம்பி சொன்னா அண்ணன் கேட்டுப்பாரு. செய்யலாம் அப்படின்ருவாரு. ஆமா. இவரு சொல்லுவாரு. இவரு வந்து அவர் பேர சொல்லி, "இது பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. இது பண்ணலாமா?" அப்படின்னுவாரு. சரி அதுக்கான அடுத்த வேலைகள் ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிதான் 36 மணி நேரம் நம்ம பண்ணது. நீங்க சொன்ன அந்த எஸ்பிபி ஹிட்ஸ், யேசுதாஸ் அவர்கள் ஹிட்ஸு, ம். கமல் ஹிட்ஸு, ரஜினி ஹிட்ஸ் இப்படி அப்படி வந்தது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு இதுவா ஒரு சென்னையில் திருவியாருன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அது லைட் மியூசிக்குக்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்ல சார். அத வந்து சென்னையில் திருவியாருன்னு சொல்லிட்டு அத ஒண்ணு ஆமா. எடுத்துட்டு அது வந்து பெரிய அது பண்ணாங்க. விளம்பரம் பண்ணீங்க. அந்த விளம்பரம் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வேற யாருக்குமே அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாரி பண்ணீங்க. அதுக்கான உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா சார், என் கணவர், அவரோட பிரதர் அப்படின்றத தாண்டி சார், நானும் ஒரு பாடகியா அவங்களோட உழைப்ப பார்த்து பிரமிப்போம் சார் நாங்க எல்லாமே. ஏன்னா இரவு பகல் பார்க்காம, சாப்பாடு தண்ணி இல்லாம, அவங்க எப்படி அது வேலை செய்வாங்கன்னே தெரியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது? ஏன்னா பாடகர்கள், பாடகியெல்லாம் கொண்டு வரணும். அது ஒரு பக்கம். சார் பெரிய அது ஒரு கல்யாண வேலை மாரி இது. கல்யாணத்தையும் தாண்டின வேலை சார். கல்யாணமாவது மாப்பிள்ளை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவோம். ஒரு சாப்பாடு போடுவோம். ஒரு மண்டபம் பார்ப்போம். டெ டெக்கரேஷன் சொல்லுவோம். பத்திரிக்கை போய் குடுப்போம் சார். பட் இது அப்படி இல்ல. ஒரு புரோகிராமும் ஒரு கல்யாணம் பண்ற மாரி சார் அது. 8 நாள் புரோகிராம் அது. 8 நாள் புரோகிராம்ல ஒரு நாளைக்கு 8 புரோகிராம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் போனோனே இன்னொரு ஆர்டிஸ்ட் வரணும். ஒரு ஆடியன்ஸ் போயிட்டு இன்னொரு ஆடியன்ஸ் வரணும். செட்டப் ஆனா ஒண்ணு தான். ம். ஆனா ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருப்பாங்க. அவங்க கரெக்ட்டான டைமுக்கு வரணும். கரெக்ட்டா ஆரம்பிக்கணும். ஆடியன்ஸ் இவ்ளோ ஆடியன்ஸும் வெளியில போயிட்டு வேற ஆடியன்ஸ் உள்ள வரணும். ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு உழைப்பு இல்லாம பண்ண முடியாது சார். அது ஒரு பெரிய நாங்க பார்த்து அவர்ட்ட நெறைய கத்துக்கிட்ட ஒரு விஷயம் சார் அது. அதான் இவரு நெனைக்கிறத அவரு செயலாக்குவார். அது இந்த மாரி 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது, சமயத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருமா? அது அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிப்பாங்க சார். பேசிப்பாங்க. இது பட் வேண்டாம், இது எங்களுக்கெல்லாம் வேணும். தெரியாது. அது நெறைய டிஸ்கஷன் வரும் சார். "இது ஏன் நீ பண்ண? இது நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்ற" டிஸ்கஷன்லாம் வரும். அ அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு சார். இவரு சொல்லுவாரு, "வேணாம் இது சரியா வராது" அப்படின்னுவாரு. இல்ல இவரு ரொம்ப அடமா இல்ல பண்ணணுன்னுவாரு. யாரு? லட்சுமணன். லக்ஷ்மண் சொல்லுவாரு சில நேரத்துல. சில நேரத்துல இவரு வேணான்னுவாரு. இல்ல அது பண்ணலான்னு அவரு சொல்லுவாரு. ஸோ ஆனா அத ஒரு சக்சஸா எடுத்துட்டு வந்துருவாங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும். அது லாபமோ, நஷ்டமோ. ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நெறைய நஷ்டம் ஆயிருக்கு. ஆனா, புரோகிராமா பார்த்தீங்கன்னா, அது பெரிய சக்சஸ் ஆயிருக்கும் அது. நெறைய நஷ்டமும் ஆயிருக்கு.
நிறைய நஷ்டம் இருக்கு சார். எல்லாமே வெற்றி அடையாது சார். ம். எல்லா விஷயங்களும் நம்ம பண்ற எல்லா விஷயமும் வெற்றியில தான் போய் முடியணும்னு இல்ல சார். அதுலேருந்து நம்ம கத்துக்கிறது தான் ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி. அதுலேருந்து நம்ம கத்துக்கிற பாடம் தானே சார். அது மாரி நிறைய விஷயங்கள். இப்ப வெளிநாடு டூர்லாம் போறீங்கல்ல? ஆமாங்க நெறைய சார். வெளிநாட்டு டூர் நிறைய உங்க போயிருக்கோம் சார். லட்சுமண் சுதி போயிருக்காங்க. இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி எடுத்துட்டு போறீங்க? அது பெரிய கஷ்டமாச்சே. இத்தன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துட்டு இப்படி அங்க போறீங்க, வெவ்வேறு இல்ல நாட்டுக்கு. இதுல வெயிட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு மாத்திரம் தான் சார். கீபோர்டு மாத்திரம் தான் நம்மளுக்கு வெயிட்டா இருக்கும். ட்ரம்ஸ் எல்லாம் அங்க போய் ஹையர் பண்ணிப்போம் சார். அங்க பண்றீங்க. ஆ க க மத்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். மத்தது எல்லாமே இப்ப பேசிக்கா என்ன தேவையோ அது மாத்திரம் எடுத்துட்டு போயிடுவோம். அதுல நாங்க என்ன வந்து எங்கள இது பண்ணிப்போம்னா, நெறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு போமாட்டோம். ஏன்னா வெயிட் இவ்வளோதான் அப்படின்றதுனால, எங்களோடத கொஞ்சம் குறைச்சுட்டு, அவங்களோடதுல எங்களோடத ஏதாவது இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ அப்படிதான் ம். அப்படிதான் நெறைய விஷயம் எடுத்துட்டு போயிருக்கோம் சார். இப்ப நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. 2 பேரும் வந்து ஆக்சுவலா புராணத்துல ராம, லட்சுமணன் மாரி அப்படி ஒரு ஆத்மார்த்தமா உங்கள்ட்ட இருந்துங்கிறீங்க. அண்ணனுக்கு இப்படி மனசுல ஒரு டிப்ரஷன் இருக்கு. அது எப்படி தம்பிக்கு தெரியாதே போயிடுச்சு. அது எப்படி தம்பிட்ட சொல்லு? ஏன்னா 2 பேரும் மனசு விட்டு பல விஷயங்கள பேசியிருக்காங்க. எப்படி இவருக்கு அது இல்ல தெரியாம இவங்க போயிடுச்சு? எல்லாருக்குமே இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட, ஒரு கோட்டுக்கு மேல ஒரு சிலரால போக முடியாது சார். ரொம்ப டீப்பா போய் ஒரு விஷயத்த இப்ப நானே கூட அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. என்கிட்ட அவர் கேட்டதே கிடையாது. மேலாக்க சிலது சொல்லிப்போம், சிலது பண்ணிப்போம். சிலது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வலி இருக்கும். கச்சேரியில சிலது நடந்திருக்கும். சில விஷயம் அவமானப்பட்டிருப்பேன். ஏதோ சொல்லணும்னு நெனச்சா அவர்ட்ட சொல்லுவேன். சொல்லி அவர ஏன் கஷ்டப்படுத்தணும்னு கூட சிலது நான் சொல்லாம இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி இது சொன்னா, நம்ம தம்பி கஷ்டப்படுவானோ! அப்படின்னு நெனச்சு கூட அவரு வந்து சொல்லாம இல்ல இருந்திருக்கலாம். அதுக்காக வந்து இல்ல ம் இது வந்து பேசியிருக்கலாம். அவரு வந்து இந்த மாரி பிரச்சனை, இது மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஒரு குடும்பமா நான் அங்க உள்ள இருக்கிறதுனால, எனக்கே வந்து அன்னைக்கு அது ராத்திரி இல்லையா? ஆமா. ஏன்னா 7:30 மணிக்கு அவர பார்க்குறோம். 9 மணிக்கு இந்த மாரி ஒரு நியூஸ் வருதுன்னும்போது, எனக்கே அது ஷாக்கா தான் இருந்தது. ஏன்னா 7:30 மணிக்கு நான் சென்னையில திருவையாறுல அவர பார்க்குறேன். பக்கத்து டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாரு. அப்ப வராரு. ஏன்னா நானும் அவரும் பெருசா ரொம்ப க்ளோஸாலாம் பேசிக்க மாட்டோம். ஏதோ ஒரு கச்சேரிய பத்தின விஷயங்கள், ஏதாவது கச்சேரிக்கு வருது, புக் பண்றாங்க, இல்ல என்ன புக் பண்றாங்கன்னும்போது அவர் பேசுவார், செய்வார் அவ்வளோதான். மத்தபடி டீப்பாவும் நான் அவர்ட்ட பேசிக்க மாட்டேன். ஆனா எனக்கு அவர் மேல இருக்க மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. நான் கலைமாமணி வாங்குன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட தான் காமிச்சேன். ம். அது மாரி கலைமாமணி குடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோட வளர்ச்சியில ரொம்ப சந்தோஷப்பட்டவர் அவரு. ஓகே, ஓகே. இந்த மாரி நம்ம கச்சேரிலேருந்து ஒரு பாடகி போய் இப்படி சினிமால ஜெயிச்சிருக்காங்க. பரவாயில்லையே. அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப பெருமை. எங்க பேசினாலும் சொல்லுவாரு அவரு. அவங்கலாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அவ்வளோ உழைப்பு போட்டுருக்காங்க. ராப்பகல் பார்க்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நான் குழந்தை பொறக்கறதுக்கு முதல் நாள் வரைக்கும் கச்சேரி பாடினேன் சார். குழந்தை பொறந்து 1 வாரத்தில கச்சேரிக்கு போயிட்டேன். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்ததுனால பாடகர்களுக்கு, பாடகிக்குலாம் அட்வைஸ் பண்ணும்போது இதெல்லாம் சொன்னதா நான் கேள்விப்பட்டுருக்கேன். இது மாரிலாம் சொல்லுவாரு உங்கள பத்தி அப்படின்னு. ஸோ எனக்கே அது ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்தது. இவருன்னு இல்ல சார். நான் பொதுவாவே சொல்றேன். யாருக்கா ஒரு மன அழுத்தமோ, ஒரு மனசுல ஒரு பிரச்சனையோ இருந்ததுன்னா, யார் உங்களுக்கு க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, பேசுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத சால்வ் பண்ணிக்கலாம். ம். ஒரு உயிர் தவிர்த்து பெருசா உலகத்துல வேற எதுவும் கிடையாது சார். இல்ல, இல்ல. உயிர் போனால் மட்டும் தான் திருப்பி கிடைக்காது. இல்ல மத்தது இவ்ளோ எது போனாலும் நம்மளுக்கு இல்ல வந்துரும். இவ்ளோ அந்நியாயமான தம்பி இருக்கான். எல்லாத்தையும் புரிஞ்சு ஆ. பார்க்கும்போது, அவரு ஏன் அவரு அவங்க பிரதரையும் நினைக்கல பாவம். அவங்க ஃபேமிலியும் நினைக்கல. போனதுக்கப்புறம் இவங்கலாம் எப்படி ஆவாங்க அப்படின்னு நினைச்சு, ஒரு செகண்ட் நினைச்சிருந்தாருன்னா, அவருக்கு ஒரு ஒரே பையன். ஒரே அ பையன். எங்களுக்கு ஒரே பொண்ணு, ஒரே பையன் அவருக்கு. ஒய்ஃப் சைடு அவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்களா? இந்த உங்களுடைய ஆ லட்சுமண் ஃபேமிலி சுதீர். எல்லாருமே அவங்க பேரு என்ன? ராம் ஒய்ஃப் பேரு? நிர்மலா. அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க உங்க ப்ரோகிராம்லாம். ஆமாமாங்க சார். சென்னையில் திருவையாறுலயும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இதெல்லாம் வெளியில அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துப்பாங்க. பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு வரைக்கும். சங்கீதம் தெரியும். இல்ல சார். மியூசிக் சம்மந்தமா அவங்க வீட்ல வந்து நானும், லக்ஷ்மண் அண்ட் ராமன் சார். அவ்வளோதான். அவ்வளோதான். ம். மியூசிக்ல இருந்தோம். மத்தபடி மேல் விஷயங்கள் பார்த்துக்கிறது, கடை பண்ணும்போது எங்க மாமியார் பார்த்துக்கிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்குறது, ராமன், லக்ஷ்மண் அவங்களோட பெரிய பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவரு பார்த்துட்டு இருந்தாரு. அவர் போய் வீணையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஃபேமிலியா தான் எல்லாரும் பார்த்துட்டு ஸோ அந்த இருந்தாங்க சார். நிர்மலாங்கிற அவங்க வந்து உங்கள்ட்ட கூட எந்த விஷயத்தையும் சொல்லல. அவரு ஏதோ கொஞ்ச நாளா சரியில்ல. ஏதோ ஒரு மாரி டிப்ரஸ்டா இருக்காரு. சார் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து லக்ஷ்மண், ஸ்ருதி அவங்க கிட்ட போய் நீங்க என்ன இன்னைக்கு கச்சேரில என்ன பேமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டேன் சார். அந்த இத வந்து நான் எப்பவுமே மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்க வந்து காதல் திருமணம்ன்றதுனால நான் ரொம்ப எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்க மாட்டேன். நான் விரும்பல அத. ஸோ எங்கேயா பார்க்கும்போது பேசுறது, ஃபங்ஷன்ல பார்க்கும்போது இது பண்றது. நானு அங்க ஆஃபீஸ் போனேன்னா, அங்க பேசுறது. அவ்வளோதானே கண்டி அவங்க ஃபேமிலில என்ன நடக்குது? அவங்க அப்படி நான் போய் இது பண்ணதே கிடையாது இல்ல சார். இப்ப அவங்க ரியாக்ஷன்ஸ் அப்ப கொஞ்ச நாளா அவரு சரியில்ல. ஒரு மாரி அப்செட்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்கல்ல 2 பேரும்.
அது மாதிரி கூட ஒண்ணும் பண்ணல அவரு. இல்ல சார். அந்த மாரி எதுவுமே இல்ல. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் டல்லா இருந்தாரு. ஏன்னு தெரியல. அப்படின்றது தான் எல்லாருமே மெசேஜ் எங்ககிட்ட சொன்னாங்களே கண்டி. அதுக்கு முன்னாடி அவரும் ஆக்டிவா தான் சார் இருந்தாரு. நாங்கலாம் கச்சேரிக்கு போனோம், ஈரோடுக்கு போனோம். நானும் அவரும் தான் கார்ல திருப்பி வந்தோம் டிரைவர் போட்டுட்டு. அப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தாரு. இரும்பிட்டே வந்தாரு. அப்ப நான் வந்த அப்புறம் இவர்கிட்ட கூட சொன்னேன். "ரொம்ப இரும்புறாருங்க. கொஞ்சம் பாருங்க என்னன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோம். மத்தபடி நல்லா ஆக்டிவா தான் சார் இருந்தாரு அவரு. அந்த ஒரு 1 மந்த் ஒரு 15 டேஸா கொஞ்சம் ஏதோ உடம்பு சரியில்லாம இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்படி பண்ணிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கவும் இல்ல அவங்க வீட்ல. ஏன்னா அவர் வந்து இந்த லக்ஷ்மண் ஸ்துதிங்கிற அழகான இசை குழு இருக்கு பாருங்க. இத வந்து அவர் ரொம்ப லவ் பண்ணி ஆரம்பிச்சவரு சார் அவரு. 2 பேருமே 2 தூண்கள் மாரி சார். இல்ல லட்சுமண் இவ்ளோ ஸ்ருதி. லவ் பண்ணி ஆரம்பிச்சது வந்து அத அனாதையா விட்டு போறாரு பாருங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. ஆ அது ஆ. ஃபேமிலிய விடுங்க. அவரே அது ரொம்ப நேசிச்சு செஞ்சது. இது இவ்ளோ பெரிய காம்படிஷன்ல சார் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே கச்சேரி, இது இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் சார். அப்புறம் தான் ஃபேமிலியே அவங்க பார்ப்பாங்க. ம். ராமன் ஆகட்டும், லக்ஷ்மண் சார் ஆகட்டும். 2 பேருமே வந்து ஃபேமிலின்றது இம்பார்ட்டன்ட் வந்து 2வது தான். நாங்க எங்கேயாவது ஃபங்ஷன் போனா நீங்க போங்கன்னுவாங்க. இது பார்த்துக்கணும்னா பார்த்துங்க. குடும்பத்த பெருசா கவனிக்கிறதுன்றது நாங்க பார்த்துப்போம் அது எல்லாமே. ம். அவங்களுக்கு வந்து மெயினா அந்த கச்சேரி தான். அதுதான் அவங்களோட உயிரா இருந்தது. பட் அது பண்ணாரு அப்டின்னும்போது, அது எங்களுக்கே பெரிய ஷாக்கா தான் இருந்தது சார். 5 வருஷம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா இப்ப சார். இதோட 19ல 2019 டிசம்பர் 24த். இப்ப லட்சுமண் ஸ்துதி எப்படி பழையபடி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல லக்ஷ்மண் ஸ்ருதி ப்ரோகிராம்ஸ்லாம் பண்றோம் சார். பெரிய ஈவென்ட்ஸ் அப்டின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஜெனரேஷன் நம்ம பசங்கலாம் எடுத்து பண்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்கலாம் வேற வேற இதுல இருந்தாங்க. ம். படிச்சுட்டு ராமன் சார் பையன் பார்த்தீங்கன்னா, சவுண்ட் இன்ஜினியர் அவரு. ரஹ்மான் சார் கிட்ட. எங்க டாட்டர் வந்து ஃபோட்டோகிராஃபி ரஹ்மான் படிச்சாங்க. சார்ட்ட சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் இருக்காரா? இன்ஜினியரா இருக்காரு. பேரு என்ன அவர் பேரு? மனோஜ். மனோஜ். ஓகே. ஸோ அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா பசங்கள ஏன்னா அவங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும்ல சார். அவங்கவங்க ஒரு ஒரு தாட்ல உங்களுக்கு இருப்பாங்க. பொண்ணு இல்லையா? எங்களுக்கு ஒரே பொண்ணு சார். அவ ஃபோட்டோகிராஃபி படிச்சா. இப்ப என்ன ஸோ பண்றாங்க அவங்க? மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்க கிட்ட நம்மளோட இத சொல்ல முடியாது. அப்புறம் இப்ப வந்து எல்லாரும் வந்துட்டு இப்ப அவ 2 ஒரு பெரிய ஈவென்ட் எடுத்து பண்ணா. நல்ல சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது அது. ஸோ இப்ப தான் சார் அந்த ஜெனரேஷன் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அந்த லட்சுமண் ஸ்துதி பழைய பழைய இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. வரணும் சார். அது எல்லாரோட ஆசீர்வாதத்திலயும், எல்லாரோட சப்போர்ட்லயும் மறுபடியும் வரணும். அந்த லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல்ல மறுபடியும் அந்த கடைய பண்ணணும் அப்படின்ற ஒரு இல்ல பெரிய இன்னைக்கே ஆசை. லட்சுமண் ஸ்துதி சிக்னல் தானே சொல்றாங்க. பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு சார். பட் இருந்தாலும் எல்லாருமே அந்த லட்சுமண் புதுசா இந்த அது ஊருக்கு வரோம். அவரோட பெரிய கனவு சார். லக்ஷ்மணோட பெரிய கனவு அது. என்ன? இந்த கடை வந்து ஒரு பெரிய மியூசிக் ஷாப் வந்து இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான போராட்டங்கள் நெறைய கஷ்டப்பட்டு தான் சார் வந்தாங்க. எதுவுமே ஈஸியா யாருக்குமே கிடைக்கல சார். கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. நெறைய கடன் தொல்லையினால தான் அவரால சொல்லிக்க முடியாது போயிட்டாருன்னு ஒரு செய்தி வருது. சார் கடன் எல்லாருக்கும் தான் சார் இருக்கு. கடன் எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்ல. அவங்கவங்க தகுதிக்கு ஏத்த மாரி கடன் எல்லாருக்கும் இருக்கு சார். பட் அது வந்து அ அது உண்மை கிடையாது தம்பிட்ட சார். சொல்லாதே நெறைய கடன் அவரால கடன் தொல்லை வந்து இந்த கழுத்த பிடிக்கிற அளவுக்கு நெறைய கடன் வாங்கிட்டாரு. ம். அதுவும் பிரபலங்கள்ட்ட வாங்கிட்டாரு. அப்படின்னு ஒரு செய்தி அப்பப்ப அந்த மாரி அது அந்த நேரத்துல நெறைய செய்தி பரவுச்சு இல்லையா? சார் அதுதான் சார் நம்மளுக்கு இந்த மீடியா தப்பா நெனச்சுக்காதீங்க. சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அ ஒரு உண்மை இருக்கும் சார். ம். ஆனா அதுல 10 பொய் இருக்கும். நம்ம நெறைய பார்க்குறோம்ல சார். அவங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் எது உண்மைன்றது கூட இருந்தவங்களுக்கும், கூட பயணிச்சவங்களுக்கும் தான் அது தெரியும். நான் பெருசா அதுல இன்வால்வ் ஆகல. எனக்கு அதனால அது என்ன ரீசன் எனக்கு லட்சுமண் வந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரே அந்த அவரு பீரியட்ல. 2, 3 வருஷம் ரொம்ப அதுக்கப்புறம் கோவிட் வேற வந்துருச்சு சார் ஆமா நம்மளுக்கு. கோவிட் வந்துருச்சு அப்ப. அது இன்னும் நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு விஷயத்த யாருமே பார்த்ததே கிடையாது. ஆமா இல்ல. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாருமே வீட்டுக்குள்ள முடங்கி போயிடுவோம். எல்லாம் ஊரே அடங்கி போயிடும் அப்படின்னு நம்மலாம் நெனச்சு கூட பார்த்ததில்ல இல்ல, சார். இல்ல, இல்ல. இவர் இறப்பு, அதுக்கப்புறம் கோவிட் எல்லாம் வரவும் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு மருந்தா இருந்தது எங்களோட பேரன். அப்பதான் பொறந்திருந்தாரு அவரு. ஸோ எங்க டாட்டர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம் இவர. ஸோ அந்த டிப்ரஷன் அந்த கொஞ்சம் மனநிலையில இருந்து அவர கொஞ்சம் அது வெளியில எடுத்துட்டு வந்தது. அவனோட சிரிப்பு, அந்த மழலையோட அந்த இது, அது கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு சரி வந்துச்சு. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போவோம். ம். உங்க கல்யாணமே வந்து லவ் ஸ்டோரி தானே உங்களுது? ஆமாங்க ரொம்ப சார். போராட்டத்தால கல்யாணம் ஆமா. பண்ணிருக்கீங்க இல்லையா? பெரிய போராட்டம் சார். எங்க வாழ்க்கையே நெறைய போராட்டம் தான் சார். உங்க வீட்ல ஒத்துக்கவே இல்ல. எங்க வீட்லயும் ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் ஒத்துக்கல. 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கல சார். என்ன காரணம்? கேஸ்ட் ப்ராப்ளமா? வேற என்ன? கேஸ்ட் எல்லாம் பெருசா இல்ல சார். கேஸ்ட்ன்றது 1% இருந்தது. கேஸ்ட்ட தாண்டி அவங்களுக்கு என்னன்னா, சரி நம்ப கச்சேரியில பாடுற ஒரு பொண்ணு, சினிமா துறையில இருக்க பொண்ணு ம். வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு வந்து அது செட் ஆகாது. அப்படின்ற கண்ணோட்டத்துல அப்ப இருந்தாங்க.
இப்போ இல்லை. அப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க சார். அந்த ஒரு மனநிலையில தானுங்களா எல்லாம் அப்போ இருந்தது. லவ் மேரேஜுக்கு பெரிய அப்போ ஆதரவு கிடையாது அப்போல்லாம். இப்போல்லாம் பேரண்ட்ஸ்லாம் ஏற்றுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பெரிய ஒரு இது இல்லை. ஸோ கச்சேரியில் பாடுற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. ம். அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. பெரிய போராட்டம் சார். ரொம்ப ம். பெரிய போராட்டம் அது. அது ம். ஒரு வெறி இருந்தது எனக்கு. நம்ம பண்ண தப்பு இல்லை, ஜெயிச்சு காட்டணும். ம். 2 பேரும் லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப கல்யாணம் கூட வந்து ப்ராப்பரா மண்டபத்துல நடக்கல இல்ல, இல்லையா? இல்ல சார். கல்யாணம் ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. எனக்கு கல்யாண ஃபோட்டோன்னு கூட கிடையாது. எங்க நடந்தது கல்யாணம்? திருப்போரூர்ல நடந்தது சார். திருப்பூர்ல. திருப்போரூர்ல ஒரு நைட்டு ஒரு 8 யாருமே மணிக்கு. வரல. 2 சைடுலயும் யாரும் வரல. ஆமா. நானும் இவரும் மாத்திரம் போனோம். கோயில்ல நின்னோம். வெளியில இருக்கிற மஞ்ச கயிறு வாங்கி ஒரு மஞ்சள் வாங்கி கட்டி அதுதான் எங்க கல்யாணம். வீட்டை விட்டு வெளில போயிட்டோம் சார் 2 பேருமே. போயிட்டு ராமனுக்கும் கோவம் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் கோவம். அவருதான் முதல் கோவம். ஆமா. அப்பா அம்மாவை விட. அதுக்கப்புறம் ஆமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் அந்த போராட்டம் இருந்து ஒரு 2 வருஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரும் என்கிட்ட பேசாம நாங்க அவங்க வீட்டுக்கு போகாம. அதுக்கப்புறம் ராமன் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு அப்புறம் தான் ஒரு கல்யாணம் ஆச்சு. ஓ, அண்ணனுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. ஆமா. ஓகே, ஓகே. ஸோ அது நார்மல் மேரேஜ் இல்லையா? அவங்க அரேஞ்ச்டு எல்லாம் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே. ஸோ ம். அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் யாரு நம்ம எப்படி அவங்க கிட்ட இருந்தோன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே சார் இது எல்லாமே. அப்புறம் ம். நம்ம குழந்தைங்க போக வர அப்படி இருக்கும் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அது சகஜமாயிடுச்சு. இப்பெல்லாம் அப்பயே சரியாயிடுச்சு சார் அது. ஓஹோ! அப்போ 2 இயர்ஸ்லேயே சரியாயிடுச்சு அது. ஒரு பேட்டியில வந்து ஜாதக பொருத்தம்லாம் அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்ல திருமணத்துக்கு. ம். மனப்பொருத்தம் இருந்தா போதும் அப்படிங்கிறாப்புல நீங்க சொல்லி நான் படிச்சேன். ஆமாம் சார். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை இல்லைன்றதை தாண்டி சார் எதை ஒன்றையும் நம்ம நினைச்சா நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றது என்னோட கருத்து சார். இப்போ ம். எங்கள் குடும்பத்திலே என்னை வேணான்னாங்க. அதே குடும்பத்தில் என்னை ஏற்றுக்க வச்சேன். இப்போ ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்து பண்ணுற எத்தனையோ திருமணங்கள் சார். நான் யாரையும் புண்படுத்தவோ இதுவோ விரும்பலை. எத்தனையோ பொருத்தங்கள் 10 பொருத்தம் பார்த்து 9 பொருத்தம் சரியாக இருந்தது. ஆனால் என்னன்னு தெரியல, கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள கூட நம்ம பார்த்துருக்கோம் சார். பொருத்தமே இல்லாமல் இப்போ வரைக்கும் ஒரு மன ரீதியாக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழற எத்தனையோ தம்பதியும் நம்ம பார்த்துருக்கோம் சார். அவரை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி அவருக்கு தெரியும். ஸோ மனப்பொருத்தம் போருங்கிறீங்க. கண்டிப்பாக போதும் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே சார் எவ்வளோ பேர் லவ் மேரேஜ் சார். அந்த 8, 10 வருடங்கள் அவங்க கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்க தாங்கிப்பாங்க சார். அப்ப செவ்வாய் தோஷம், குருவின் பார்வை சரியில்லை இதெல்லாம் வந்து அது சார் நான் அதுக்குள்ளேயே நான் போக விரும்பல சார். அது நம்புறவங்களுக்கு, நம்பிக்கை இருக்கவங்களுக்கு, அது ம். பார்க்குறவங்களுக்கு அது இருக்கலாம். நான் என்னதான் சார் உதாரணம் எடுத்துக்க முடியும். இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு தான் நான் டேஸ்ட்டு சொல்ல முடியும். இது நல்லா இருந்தது, எனக்கு ஒத்துக்குச்சு, எனக்கு ஒத்துக்கல, எனக்கு இது சாப்பிடாதீங்க, எனக்கு ஒத்துக்கல, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போது சார் எக்ஸசைஸே சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் இப்படி பண்ணேன், நான் சீக்கிரம் இளைச்சிட்டேன்னுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் நான் இளைக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு உடல்வாகுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொருந்தாது சார். அதே தான் சொல்கிறேன். ஜாதகம் பார்த்து பண்ண நிறைய திருமணங்கள் நல்லா இருந்திருக்காங்க. நிறைய திருமணங்கள் சரியில்லாமையும் போயிருக்கு. உங்களை பொறுத்தவரை தேவையில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் வேணும். அவங்க என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும். இப்போ நான் கல்யாணம் பண்ணேன் சார், லவ் மேரேஜ் தான். நான் எங்கேயுமே சொன்னதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருக்கேன். நான் வந்து கல்யாணம் ஆனவுடனே கேட்டேன், "ஏங்க நான் இங்கே காது குத்திக்குவாங்க" அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொன்னார், "அம்மா எனக்கு பிடிக்காதும்மா, உனக்கு பிடிக்குன்னா குத்திக்கம்மான்னாரு." இன்னைய வரைக்கும் நான் குத்திக்கல சார். என்னன்னா அவருக்கு பிடிக்கல. சரி ஓகே. எனக்கும் அதில் பெரிய ஆசைலாம் கிடையாது. அதுக்காக அவர் எதுக்குமே எனக்கு தடை போட்டதே கிடையாது. "நீ இது பண்ணாத, இதை செய்யாத, இது எனக்கு இது இல்லை, நீ இது பண்ணக்கூடாது" அப்படி சொன்னதே கிடையாது அவர். நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு நான் கொடுத்தேன். அவர் என்ன சொல்லுவார்னா, "நீ எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும், நீ எது செஞ்சாலும் கரெக்டாக பண்ணிடுவ" அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா என்ன குடும்பத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன் நான் ஓரளவுக்கு. என்னோட லைட் மியூசிக்கும் சரி, அதுக்கப்புறம் நான் சினிமா துறையில் வந்ததுக்கப்புறமும் சரி, எங்கே எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் நான் கரெக்டாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதனால் அவருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை நான் அதிகமாக கொடுத்துட்டேன் அவருக்கு. எந்த விஷயத்துல உங்க 2 பேருக்கும் அதிகமா சண்டை வரும்? சண்டை சின்ன வயசுல கல்யாணம் ஆன புதுசில் நிறைய சண்டை வந்தது சார். என் மேலே நிறைய கவனம் செலுத்தலை நீங்கள். ம். அது அறியா பருவம். எனக்கு 18 வயசு அப்போது அந்த குழந்தைத்தனம் சிலது இருக்கும்ல சார். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த சண்டை போடுவேன். பொசசிவ்னஸ். என்னை சாப்பிடாம நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போடுவேன். நான் ட்ரெஸ் பண்ணேன், நீங்கள் பாருங்கள் நல்லாவே இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு அதுக்கு சண்டை போடுவேன். ஸோ அது காலங்கள் ஆக 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 அவரோட ப்ரொஃபஷனல் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே ஃபீல்டில் இருந்ததுனால இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இவருக்கு.
எதையும் தாண்டின ஒரு மனிதர் இவர். சரி ஓகே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூல் பண்ணிக்கிட்டேன். நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பேசியிருக்க மாட்டார். நான் அவருக்கு நிறைய gift வாங்கி கொடுத்துருப்பேன். அவர் நிறைய gift எனக்கு வாங்கி கொடுத்ததே கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார். இதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது. ஏன்னா இதை இப்படி எடுத்துக்கலாமே, எனக்கு பிடிக்காத அவர் வாங்கி வந்து கொடுக்கறத விட எனக்கு பிடிச்சதை நானே போய் வாங்கிக்கலாம். அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரே, ஐயோ அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரே, அதை நம்ம கஷ்டப்பட்டு போட்டுக்கணுமே, நம்மளுக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்றத தாண்டி சரி அவருக்கு வாங்க டைம் இல்லை, நம்ம போய் நம்மளுக்கு பிடிச்சது, நமக்கு கம்மலோ வளையலோ ட்ரெஸ்ஸோ எது அவ்வளவுதான், பிடிக்குது அவ்வளவுதான். அவ்வளோ. அவர் இது வரைக்கும் போய் எனக்கு தெரிஞ்சு சார் 4 வாட்டி எனக்காக கடைக்கு போயிருப்பார். ஒரு வாட்டி புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஒரு வாட்டி என் கூட வந்து நகை கடைக்கு வந்து நகை வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோதான் சார். பெருசா அவர் ஏன்னா அதெல்லாம் தாண்டின ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குலாம். அடுத்து கச்சேரி என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இது பண்ணலாம் அப்படின்ற மனிதர்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கல, ஏன் எனக்கு பொட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்ற விஷயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்றது எனக்கும் ஒரு ஒரு வயசுக்கு மேலே தான் சார். இல்லை நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படி தான் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் வேணும்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய விவாகரத்துகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஏன் அப்படின்றது எனக்கு புரியல. 2 பேரும் உட்காந்து பேசுனா எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக அவர்கிட்ட உட்காந்து பேசிடுவேன் சார். எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் பண்ணுறது எனக்கு சரியாக வரல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். சில விஷயம் நான் ஒத்துப்பேன் சார், சில விஷயம் எனக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், எனக்கு இதில் உடன்பாடே இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து இளம் தம்பதிகளுக்கு கொடுக்குற டிப்ஸ் இதுதான். ஆமாம், நீங்கள் நேரடியாக 3வது ஆளை உள்ளே விடாதீங்க. நீங்களே உட்காந்து பேசுங்க. நல்லதோ கெட்டதோ சண்டையோ 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களோ நீங்களே பண்ணிக்கோங்க. அதை இன்னொரு ஆள் உள்ள விடாதீங்க. 3வது ஆள் உள்ள இது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லை சார், நட்புக்குள்ளேயும் இருக்கு. ம். ஏன்னா நான் சொல்றத டிவி அப்படியே சொல்லும், நான் சொல்றது இன்னொரு மனிதர் அப்படியே உங்ககிட்ட சொல்லுவாரான்னா கிடையாது. அதுல கூடுதல் குறைச்சல் இருக்கும். அவ என்ன தெரியுமா சொன்னா, நீ வந்து என்னமோ வாங்கியே கொடுக்கலையாமே, நீ என்னமோ இவ்வளவு சொன்னியாமே அந்த டோனே மாறும். அப்படின்னு சொல்றதுக்கும், நீ வந்து இப்படி சொன்னியாமே, நீ அதெல்லாம் வாங்கியே கொடுக்கல, இப்படி சொல்ற டோனுக்கு நிறைய வித்தியாசங்கள் ஆமா இருக்கு சார். ஆமா ஆமா. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னை பத்தி நீ இப்படி சொல்லிட்டியா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல சார், அது எதுக்குள்ளேயுமே விட்டுறாதீங்க. நட்புக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவின்ற உறவுக்குள்ளேயும் சரி, இல்ல அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எந்த உறவுக்குள்ளேயுமே எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீங்களே போய் பேசிடுங்க. ஓகே. அது வந்து சண்டையில முடியுதோ சமாதானத்துல முடியுதோ அது உங்களோடயே போயிடும். ஸோ 3வது ஆளை நம்ம உள்ள விடும்போது அது இன்னும் பெருசாயிடுது. நான் பார்த்த அனுபவம் வரைக்கும் சார். நிச்சயமா நிச்சயமா. சமீபத்துல நீங்க கேட்ட பாட்டுல ஐயோ இந்த பாட்டு நம்ம பாடியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்ச பாட்டு தான் சொல்லுங்க. அப்படின்னு நான் பெருசா நினைச்சது இல்லை சார். நினைப்பீங்களா? எனக்கு இந்த மாதிரி பாட்டு பாடணும்னு ஆசைப்படுவேன் சார். அது தூது மாதிரி வருமா வந்து அப்போ வரும்போது தூது வருமா தூது வருமா அந்த பாட்டு, ஐயோ இந்த ஸ்டைலில் நம்ம பாடினா நல்லா இருக்குமே, அது வரலன்னு நான் சொன்னேன்ல சார், நான் எதுக்காகவும் ஏங்கவே மாட்டேன். இது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடணுமே அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அப்போ சமீபத்தில் வந்துல சாமி சாமி எல்லாரும் கேட்டாங்க, நீங்க தான் பாடணும்னு நினைச்சிட்டோம் புஷ்பால. அப்படின்னாங்க. புஷ்பால ம். நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல சந்தோஷமா போறீக்கிற சாமி, ஆமா. அந்த பாட்டு இப்ப நல்லா இருக்கே, இந்த பாட்டு நல்லா இருக்கே. ஏன்னா இசையமைப்பாளரை தாண்டி நம்ம கிடையாது சார். இசையமைப்பாளருக்கு தெரியும் யாருக்கு எந்த பாட்டு கொடுத்தா யாருக்கு சூட் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் பாடணும் அப்படின்றது எனக்கு ஆசை இருக்கும் சார். எனக்கு இப்போ வந்து நிறைய ஃபோக் பாடணும்னு ஆசை இருக்குது சார். ஃபோக் டைப்பில் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கில் வந்து சார் நிறைய மெசேஜ் சொல்லலாம். சினிமா பாட்டை தாண்டி ஃபோக்கில் அது வந்து ஒரு சோக பாடலாக இருக்கலாம், ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்காக இருக்கலாம். அந்த பாடல்களில் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்களோ அதை அழகாக சொல்லலாம் சார். அந்த பாடல்களில் நான் கேட்ட வரைக்கும் ஃபோக்கில் அந்த ஒரு விஷயம் இருக்குது சார். எனக்கு நான் இப்போ பார்க்குற ஃபோக் சிங்கர் கிட்டலாம் கூட சொல்லுவேன், கானா பாடினவங்க கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். இப்போ கானா சுதாகர் கிட்ட கூட நான் கேட்டேன், இப்போ ஒரு கானா பாடணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா, எதாக இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா சார் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அழகு இருக்குது சார். எல்லா பாடல் இப்போ ஒப்பாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒப்பாரியே ஒரு அழகு. நான் ஒப்பாரி பாடியிருக்கேன். ஜெயமூர்த்தின்னு சொல்லிட்டு கிராமிய பாடகர் அவர். நானும் அவரும் சேர்ந்து முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கோம். அது கரெக்டாக ஞாபகம். அது அவர் வந்து அமேசிங்காக பாடியிருந்தார் சார். அதை கேட்டுட்டு என்னால் இப்படி இந்த அவுட்புட் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியலப்பா, இப்படி என்னால் பாட முடியாது, நீங்கள் பாடினதே நல்லா இருக்குன்னு. இல்லைக்கா நீங்கள் பாடுங்க, உங்களால் பாட முடியும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக அதை உட்காந்து பாடி பாடி பார்த்துட்டு அப்புறம் என்னால் என்ன அவுட்புட் நான் ஒரு 80% கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் சார். என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அது என்னன்னா ஒரு குடிகார
தந்தையால அனாதையான ஒரு குழந்தை. ம். அது 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 ஒரு ஒரு ஒப்பாரியா அந்த மெசேஜ் சொல்லியிருப்பாங்க சார். அது வந்து இந்த கிராமிய இசையில, கானா இசையில கூட பாருங்க சார். கானா கூட நம்ம சொல்றோம். ஆனா கானா பாடல்கள்ல ரொம்ப அழகா வார்த்தைகள போட்டு, அந்த ஒரு விஷயத்த என்ன விஷயம் சொல்ல வராங்களோ, அந்த பாட்டுல அழகா சொல்லிடுவாங்க சார் அது. உங்களுக்கு சின்ன வயசுல வந்து நம்ம முறையா ம். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, ம். தாட்டு வரிசை ம். இதெல்லாம் கத்துக்கிட்டு, ஒரு பாடகியா வந்திருக்கணும். இந்த குரல்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து சினிமால பாடிட்டுருக்கோம். ஒரு கச்சேரி மேடையில சுதா ரங்கநாதன், ம். நித்யஸ்ரீ மாரி நம்மளும் ஒரு கச்சேரி பண்ணியிருக்கணும். அப்படிங்கிற வருத்தம்லாம் இப்ப உண்டா? இல்ல உங்களுக்கு பெரிய கர்நாடக இசை முறைப்படி பெருசா கத்துக்கலையேன்ற வருத்தம் எனக்கு வருத்தம் இருக்கு. இருக்கு இருக்கு. இருந்தா இன்னும் வந்து ஏன்னா, அப்ப அந்த அப்ப வயசுல சார் கண்ணோடு காண்பதெல்லாம் மாரி பாட்டுலாம் நீங்க பாடியிருக்கலாம். நம்ம நித்யஸ்ரீ மேடமு, நானும் ஒரு நாள் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, "இது என்ன ராகம் தெரியுமா?" அப்படின்னாங்க. "தெரியலையேக்கா" அப்படின்னேன். "பார்த்தீங்களா, தெரியாம ராகம் தெரியாமயே நீங்க பாடுறீங்க. ஏன்னா சினிமால வந்ததுனால, இது வந்து ராகமே தெரியாம நம்ம பாடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. "இதுக்கு வந்து ராகம் தெரியணும்ல, முறைப்படி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்." அப்படி அப்போ நம்ம முறைப்படி ஆனா அதுக்கு வயசு இல்லன்றதும் என்னோட கருத்து சார். ஆமா, அது நிச்சயமா. கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. ஏன்னா நாங்க யுஎஸ்ல ஒரு வாட்டி போயிருக்கும்போது, 60 வயசு சார் ஒருத்தர். கர்நாடக இசை கத்துக்கிட்டாரு. அப்ப அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்பத்துலேருந்து அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் நானு. எனக்கு வந்து ஆங்கிலம் சரளமா பேச வராது. அந்த தாழ்வு மனப்பான்மை தூக்கி போட்டேன். எங்க டாட்டர் சொல்லுவா, "மம்மி, அமெரிக்க ஜனாதிபதிக்கே இங்கிலீஷ் தான் பேச தெரியும். ஆமா, உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜ் உங்க தாய்மொழி தெரியலனா தான் நீங்க அசிங்கப்படணும். தமிழ் தெரியுதுல்ல, ஆமா. நீங்க தெலுங்கு பேசுறீங்கல்ல, ஆங்கிலம் தானே கத்துக்கலாம். பரவால்ல. அது ஒண்ணும் பெரிய குறை கிடையாது." அப்படின்னு சொன்னா. பிரெஞ்சுக்காரங்க, ஸ்பானிஷ் பேசுறவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது. ஆ. அப்படியே ஒரு சின்ன குழந்தை சொல்லும்போது, ஆமால்ல. அது வந்து நம்மளுக்கு வந்து அவமானம் கிடையாது அது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதே மாரி கர்நாடக இசை இந்த வயசுல போய் நான் கத்துக்கிறது அவமானமே கிடையாது. எந்த ம். வயசுல வேணா எது வேணாலும் கத்துக்கலாம். அப்படின்றதுக்கு நான் நெறைய பேர உதாரணமா நான் பார்த்தேன் சார். எஸ்பிபி அங்கிள் கூட சொல்லுவாரு, "நான் முறைப்படி கர்நாடக இசை கத்துக்கலன்னு." பட் இயற்கையாவே இசை அன்னை வந்து அவருக்கு ஆசீர்வாதம் அநேகம் பண்ணியிருக்கா. ஆசீர்வாதம் பண்ண இப்ப நீங்க கேபிஎஸ் அம்மாவே எடுத்துக்கிட்டீங்க. அவங்க கூட முறைப்படி சங்கீதம் இல்ல, இல்ல, கத்துக்கலன்னு இல்ல, சொல்லுவாங்க. இல்ல, இல்ல. ஆமா. பட் அவங்க போடுற சங்கதி யாராலயுமே போட முடியாது. முடியாது சார். அந்த அந்த கடுகு மாதிரி கடுகு போட்டா பொரிக்கும் பாருங்க. ஆமாமா. அந்த மாரி சங்கதிலாம் பாடவே முடியாது சார். அத கத்துக்கிட்டு தான் வருமான்னு கேட்டா தெரியல. இல்ல உங்களுக்கு கேபிஎஸ்லாம் குரல்லயே ஒரு சுதி இருக்கு. உங்க குரலே ஒரு சுதி இருக்கு. ஆ. அந்த சுதி நீங்க சுதி சேர்ந்து பாடணுங்கிற உங்களுக்கு வந்து அந்த அவசியமே இல்ல. நீங்க பாடும்போது சுதி தானே சேருது. கத்துக்கலன்ற வருத்தம் இருக்கு சார். அது ம். கத்துக்கணும். ஏன்னா எனக்கு நானு ஒரு இப்போ ஒரு ஒரு பாதை நான் எடுத்திருக்கேன் சார். டிவோஷனல் நெறைய பாடணும். நெறைய ஏன்னா பாடுங்க. நெறைய கோவில்கள்ல கடவுளோட அருளால நெறைய கோவில்கள்ல நான் நெறைய பாடிட்டுருக்கேன். நெறைய பேர் கேட்பாங்க, "நீங்க ஏன் சினிமால இப்ப பாடவே இல்ல? சினிமால உங்க பாட்டே வரதில்லையேன்னு." நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ம். வேற விதமா ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஆனா இசைத்துறையில தான் இருக்கோம். இசை சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் நெறைய எஸ்பிபியோட உங்களுக்கு ஒரு நட்பு உண்டு இல்லையா? ஆமா அத சார். பத்தி ஒரு ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. எனக்கும் அவருக்கான நட்பு ரொம்ப அற்புதமான ஒரு இது சார். நான் அவர பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சார். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்? ஃபர்ஸ்ட்டு சார் அதுதான். ஃபர்ஸ்ட்டு நம்ப ஒருத்தர பார்த்த உடனே, ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு நின்னு பேசணும். நம்ப உட்காந்துட்டு அவங்க பேசக்கூடாது. நான் கத்துக்கிட்ட மரியாதைகள் அவர்கிட்ட. சின்ன குழந்தையா இருந்தா கூட கூப்ட்டு பாராட்டுவாரு. சின்ன ஒரு விஷயம் மேடையில யாரோ அழகா வாசிச்சா கூட அத அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் வந்து அழகா அவரோட பாடல்கள எழுதி வச்சு, நோட் பண்ணி, எங்க கோரஸ் வருது, எங்க எந்த பீட் வருது, எங்க ஃப்ளூட் வருது எல்லாமே எழுதி வச்சு பாடுவாரு. தாய்மொழியே கூட ஒரு கட்டத்துல தமிழ்ல எழுதிவிட்டுச்சு. தமிழ்லயே எழுதிக்கிட்டாரு. சித்ரா அம்மா கூட சார். சித்ரா அம்மா அழகா தெலுங்குல எழுதுவாங்க. ஆ. அவங்க நெறைய பாடல்கள் தெலுங்குல எழுதி கத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்றேன் சார். லாங்குவேஜ்ன்றதும், ஒரு இசைன்றதும் எப்போ வேணா, யார் வேணா கத்துக்கலாம். அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம் சார். அவங்க கிட்ட இருந்து நம்ம அதெல்லாம் தான் கத்துக்கணும். அதே மாதிரி எவ்வளோ முறை 1000 முறை பாடியிருப்பார் சார் அவரோட பாட்டே. 1001வது முறை கூட அவர் ரிஹர்சல் வந்துட்டு தான் பாடுவாரு. இதெல்லாம் தாண்டி சார் அவரோட நான் வந்து பிரான்ஸ் டூ சுவிட்சர்லாந்து போறோம். கார்ல போறோம். எஸ்பிபி அங்கிள், ஆன்டி, இது மாரி யேசுதாஸ் அங்கிள் அவங்க தான் கார்ல போறதா இருந்தது. எங்க வேன்ல இடம் இல்லன்னு சொல்லிட்டு என்ன நைஸா எல்லாரும் அவங்களோட யேசுதாஸும் அனுப்பிட்டாங்க. வர்றாரு அதுல. ஆமா. சார் இரு சிகரங்கள்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா பண்ணோம் சார். அவங்க 2 பேர வச்சு நெறைய நிகழ்ச்சிகள் வெளிநாடுகள்ல நெறைய பண்ணோம். அப்போ அவங்களோட போகக்கூடிய பாக்கியம் எனக்கு. இவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. எவ்வளோ விஷயம் பேசியிருப்பாங்க சார். அப்போ அத நான் பார்த்துட்டு வரேன். அத நான் உள்வாங்கிக்கிறேன். இவங்க இதெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் கத்துக்குறாங்க. இவரு ஒரு விஷயம் பேசுறாரு, அவரு ஒரு விஷயம் பேசுறாரு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் நம்ம லெஜெண்ட் நமக்கு முன்னாடி நமக்கு பாதை வகுத்துட்டு போயிருக்காங்கல்ல சார். அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும் இது எல்லாமே. நிச்சயமா. ஸோ சினிமா,
வரும், பாடல் வரும், ஹிட் ஆகும், ஹிட் ஆகாம போகும். ஆனா, ஒரு மனிதனா நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கால் தரையிலே இருக்கணுங்கிறத அவங்கள்ட்ட கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டேன் சார். எத்தனை 1000 பாடல் இது யாருமே இனிமேல் பாட முடியாது சார். நிச்சயமா. இப்ப ரீசென்ட்டா கூட எதுலயோ பார்த்தேன். அவரு பாடி வந்த அத்தனை 1000 பாடல்கள் இனிமேல் வேற பாடகர் பாட முடியுமான்னா, கிடையவே கிடையாது. அது எல்லாம் தாண்டி சார் அவர் ரொம்ப ஜாலியான டைப்பு. ம். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. எஸ்பிபி. அங்கிள் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாரு. நாங்க சவுத் ஆஃப்ரிக்காலலாம் வந்து ப்ரோகிராம் முடிச்சுட்டு ஒருத்தர் டின்னருக்கு கூப்பிட்டாங்க. நாங்க அங்க போய் சாப்பிடும்போது, "நீ மிமிக்ரி பண்ணு. நீ நல்லா மிமிக்ரி பண்ணுவ. பண்ணு, பண்ணு" அப்படின்னு சொல்லி என்ன மிமிக்ரி பண்ண வச்சு, ஸோ ஃப்ளைட்லேருந்து வரும்போது பிஸ்னஸ் கிளாஸ்லேருந்து எங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் அவர் வந்துட்டு எல்லாரும் அப்படியே ஒரு பூரிப்பாயிட்டாங்க. மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த மாரி வந்து எங்களோட வந்து ரொம்ப நேரம் நின்னு பேசிட்டு போறது. ஸோ இதெல்லாம் அவரோட அவர் பாடுனதுக்கும், அவர் வாங்கின விருதுக்கும், அவரு ஒர்க் பண்ண இசையமைப்பாளர்கள்லாம் தாண்டி அவரோட உள்ள இருக்க மனிதாபிமானம் அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல சார் அதுதான். ம். அதெல்லாம் நாங்க பார்த்து கத்துக்கிட்டோன்றது நான் கத்துக்கிட்டேன் சார். அவர பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சித்ராம்மாவ பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எப்படி ஹம்பிளா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மாயையானது தான் சார் ஆமா, எல்லாமே. ஆமா. நிச்சயமா. எல்லாமே ஒரு மாயை தான். நம்ம ஆமா. பாடுனோம், நம்ம வந்தோம், பாடிட்டே இருக்கிறவன தான் நமக்கு இங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல சார். நமக்கு புடிச்ச ஒரு வாழ்க்கை இருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அத நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்? அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி ஒரு அவங்கள தாண்டி எப்படி நம்ம வந்திருக்கோம்? ம். அப்படின்றது நான் எஸ்பிபி அங்கிள பார்த்து நெறைய கத்துக்கிட்டேன் சார். ஒரு வாட்டி பிரைவேட் சேனல்ல தெலுங்கு சேனல். அது வந்து எப்படின்னா, தெலுங்கு பாட்டு நெறைய பாட்டு அவரு பாடுவாரு. அவரோட பிளேபேக் சிங்கர்ஸ். அதாவது என்ன மாதிரி சின்ன சின்ன சிங்கர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் பாடுவாங்க. அப்ப அது எப்படின்னா ரிஹர்சல் வச்சுட்டு தான் அது பாடுவோம். அப்போ ஒரு பிரேக்ல என்னன்னு தெரியல. அன்னைக்கு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. நெறைய விஷயம் பேசினாரு. இப்படிம்மா, அப்படிம்மா. என்னால ஒரு லைன் என்னைக்கு பாட முடியாம போதோ, அன்னைக்கு நான் ஃபீல்ட்ல இருக்க மாட்டேம்மா. ஃபீல்ட விட்டு போயிடுவேன். அப்படின்ற மாரி அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு எமோஷனல் இருந்தாரு. ஆயிட்டாரு. ரொம்ப எமோஷனலா பேசினாரு அன்னைக்கு. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான். ம். தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அடடா! அந்த வரிகள் எவ்வளோ அற்புதமான வரிகள் சார் அது. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு சார். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு. எல்லாமே இருக்கு. பட் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு மேல எல்லாமே சரியாயிடும். எங்களுக்கும் பண கஷ்டம் இருந்தது. இருக்கு. சரியாயிடும். இதுவும் கடந்து போகும். ம். அப்படிதான் சார் வாழ்க்கைய எடுத்துட்டு இப்ப நான் போயிட்டு இருக்கேன். ஸோ சரி. நம்ம உரையாடல் வந்து ஒரு நிறைவு பெறும் நேரம் இது. மாலதியோட நிறைவேறாத ஆசை என்ன? தெரியல சார். அது என்னோட கடைசி காலகட்டத்துக்கு அப்புறம் வேணா இதுவரை சொல்றேன். இன்னும் இதுவரை எனக்கு அப்படி எதுவுமே நிஜத்துக்கே இல்ல சார். ம். நிறைவேறாத ஆசைன்னா, நான் அப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஆசை இருக்கு. ம். அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரஹ்மான் சாருக்கு பாடலன்னு சொன்னேன். ஆமா. பட் அது நிறைவேறாத ஆசை லிஸ்ட்ல வருமான்னு தெரியல. அதே ம். மாரி இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அனிருத் சாருக்கு நான் பாடுனதில்ல. ம். ஸோ அதுவும் பிற்காலத்துல நடக்கலாம். கூப்பிடுவாங்க திடீர்னு ம். ஏதோ ஒரு வாய்ப்பு வரும்போது கூப்பிடுவாங்க. நிறைவேறாத ஆசை அப்படின்றது இப்ப வரைக்கும் எனக்கு கோயில்களுக்கு சிலது போணும்னு. இப்ப மூகாம்பிகை கோயிலுக்கு நான் போனதே இல்ல இதுவரைக்கும். ம். அந்த டெம்பிள் போனதே இல்ல. அது ஒரு ஆசை இருக்கு. ஷீரடிக்கு போனதே இல்ல. நான் பாபா டிவோட்டி. ஷீரடிக்கு அடடா! போனதே இல்ல. அப்படியா? இதுவரைக்கும் போனதே இல்ல நானு. அது ஒண்ணு ஸோ போகணும். அது அது ஒரு ஆசை இருக்கு. இது ஆசை தான் சார் இருக்கு எல்லாமே எனக்கு. எல்லாமே நெ நிறைவேறும். அதெல்லாம் எல்லாமே ஏன்னா எனக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆசை. நிறைவேறாத ஆசை அப்படின்றது சின்ன வயசுல இருந்து சார். கல்யாணம் நம்ம வந்து ஒரு மண்டபத்துல பண்ணிக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஏன் நான் தூக்கி போட்டுட்டேன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, மனம் ஒத்து வாழற நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆடம்பரம் எதுக்கு? என்ன கல்யாண ஆல்பம் இல்ல. பரவாயில்ல. பரவால்ல. எத்தனையோ ஆல்பங்கள்ல நாங்க இருக்கோம். எத்தனையோ பேர் கல்யாண ஆல்பங்கள்ல நாங்க இருக்கோம். அருமையா சொன்னீங்க. அப்படின்ற ஒரு நிறைவு எனக்கு வந்தது. ஸோ சரி. இதுதான் சார். ஒரே ஒரு பக்தி பாட்டு ஒண்ணு பாடுங்க. பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன் என்னால் பாட முடிந்தவரை பரமல் திருப்புகழை பாடுகின்றேன் பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். அந்த பாட்டு நான் நிறைய மேடைகள்ல இன்னும் இது பாடல. தர்பாரி கானடா இது. நீங்க அது பாடுனது. பாடுனது ரொம்ப சார். நல்லா இருக்கு. என்னோட ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளவு நேரம் பல விஷயங்கள மனம் விட்டு பேசுனீங்க. ரொம்ப மிக்க நன்றி சார். சந்தோஷம். நம்ம மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். நீங்களும் நான் நிறைய பேர் இன்டர்வியூ பார்த்துருக்கேன் சார். இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடல்ல இருக்க விஷயங்கள் அந்த ராகம் முதல் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு சார். ஸோ உங்ககிட்டயும் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் அப்போ யோசிப்பேன் இவர் ஒரு நாள் வர வச்சு இந்தந்த பாட்டுல
எந்தெந்த இந்த ராகத்துல எந்தெந்த பாட்டு இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட எப்போ வேணா நினைச்சிருக்கேன் சார். கூப்பிடுங்க, நான் வரேன். கண்டிப்பா சார். சங்கீதம் தானே, கண்டிப்பா சார். சங்கீதம் கண்டிப்பா. ஷேர் பண்ண அதுவும் சந்தோஷம் நிறைய தானே. நிறைய சந்தோஷம் கொடுக்கும் சார். மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வாவ் தமிழா சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ.